Hallelujah. Hallelujah. This time I named it as blessed bride. ஆனால் இந்த முறை ஆசீர்வதிக்கப்பட்ட மணவாட்டி என்று நான் தலைப்பு வைத்திருக்கிறேன். And Song of Solomon chapter 2 verse 16 says, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, My beloved is mine and I am his. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். How many of you can confess why your blessed bride? ஏன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மணவாட்டி, எத்தனை பேர் அதை அறிக்கை செய்ய முடியும்? My beloved is mine. என் நேசர் என்னுடையவர். சொல்லமா, என் நேசர் என்னுடையவர். என் நேசர் என்னுடைய, my beloved is mine. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமே. Let us all together confess it. My beloved is mine. என்னுடையவர், நான் அவருடையவர். I am his. Let us say it in English. My beloved is mine. ஆங்கிலத்தில் சொல்லுவோம், and I am his. and I am his. I am a very blessed person. ஆகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர். Hallelujah. Hallelujah. Beginning of this year God calls you as blessed. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். He wants to own you up. உங்களை அவர் தனக்கு உரிமை பாராட்டிக் கொள்ள விரும்புகிறார். He wants to place upon you the sense of belonging. அவருக்கு நீங்கள் சொந்தம் என்ற ஒரு உணர்வை உங்கள் மேல் அவர் வைக்க விரும்புகிறார். People in this world may shun us. உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மை ஒதுக்கலாம். Relatives may oppose us. நம்முடைய உறவினர்கள் நமக்கு எதிர்த்து நிற்கலாம். But this is a very personal promise to us. My beloved is mine. ஆனால் இது நமக்கு ஒரு தனிப்பட்ட வாக்குத்தத்தமா இருக்கிறது. என் நேசர் என்னுடையவர். In the same way, whatever my beloved got or mine. என் நேசர் என்னுடையவர் என்று சொல்லும்போது அவருக்கு சொந்தமான எல்லாம் எனக்கு உரியதாய் மாறுகிறது. Hallelujah. Hallelujah. And when I say I am his, நான் அவருடையவள் என்று சொல்லும்போது then I give everything to him. நான் என்னுடையவைகளை எல்லாம் அவருக்கு கொடுக்கிறவளாய் இருக்கிறேன். I don't reserve any part of my life. என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பகுதியும் எனக்கு சொந்தமானதல்ல. Everything belongs to God. எல்லாம் தேவனுக்குரியது. Lord, you are mine. ஆண்டவரே, நீர் என்னுடையவர். So as we are standing in the threshold of this new year, இந்த புதிய ஆண்டின் துவக்கத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே we are here to celebrate the faithfulness of God. தேவனுடைய உண்மையை கொண்டாடும்படியாய் நாம் இங்கே இருக்கிறோம். He has carried us through all seasons of life. நம்முடைய வாழ்க்கையில எல்லா காலகட்டங்களிலும் அவர் நம்மை சுமந்து வந்தவராய் இருக்கிறார். Today is the day and the moment where God speaks identity over his daughters. அவருடைய குமாரத்திகளாகிய உங்கள் மேலே உங்களுடைய தனித்தன்மையை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அடையாளத்துவம். He is going to speak out identity over his daughters. அவருடைய குமாரத்திகள் மேலே அந்த அடையாளத்தை காண்பிக்கிறவராய் அவர் இருக்கிறார். As we begin this year, many questions may linger in your heart. இந்த வருடத்தை துவங்குற நமக்கு अनेक கேள்விகள் நம்முடைய இதயத்தில் இருக்கலாம். What will this year hold for me? இந்த வருஷம் எனக்கு என்ன வைத்திருக்கிறது? Will I have strength? இந்த வருஷத்தை கடக்க எனக்கு பலன் இருக்குமா? What am I going to face? நான் என்னெல்லாம் சந்திக்க போகிறேன்? But God answers all those questions not with a prediction. ஆனால் தேவன் ஏதோ ஒரு குத்து மதிப்பாக இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க போவதில்லை. But with a heavenly announcement from his word. ஆனால் அவருடைய வார்த்தையின் மூலமாய் பரலோகத்திலிருந்து ஒரு பதிலை அவர் இன்றைக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்ல போகிறார். This banquet is not just a social gathering. இந்த விருந்தானது ஏதோ நாம் எல்லாம் ஒன்று கூடி சந்தோஷமா இருப்பதற்கு ஒரு கூடுகை அல்ல. It is a fellowship meeting. அது ஒரு ஐக்கியத்தின் கூடுகையா இருக்கிறது. It is a time of spiritual realignment. இங்கே ஆவிக்குரிய ரீதியில நம்மை திரும்ப புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு கூடுகையா இருக்கிறது. It is a prophetic reminder of who we are in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் யாராய் இருக்கிறோம் என்பதை தீர்க்கதரிசன ரீதியாய் நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு கூடுகையா இருக்கிறது. Sister, who are you? நீங்கள் யார்? I am the daughters of the King of Kings. நான் ராஜாதி ராஜாவினுடைய குமாரத்தியா இருக்கிறேன். ஆமென். I am the daughter of the great king. இந்த மகா பெரிய ராஜாவினுடைய குமாரத்தியாய் நான் இருக்கிறேன். Only king will give us a banquet. அந்த ராஜா தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். The King of Kings has given us a spiritual banquet today. ராஜாதி ராஜா நமக்கு இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். Maybe we began this year
with so many resolutions. ஒருவேளை இந்த ஆண்டு அநேக தீர்மானங்களோட நாம் ஆரம்பித்திருக்கலாம். But those resolutions should not be rooted in human strength. அந்த தீர்மானங்கள் எல்லாம் நம்முடைய மாம்ச பலத்தை வைத்து இருக்க கூடாது. But it should be revelations rooted in divine love. ஆனால் தெய்வீக அன்பினாலே வேரூன்றி வெளிப்பாடுகளினால் அது இருக்க வேண்டும். For that purpose, அந்த காரணத்திற்காக the Holy Spirit leads us to one particular verse. பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்கு நேராய் நம்மை நடத்த போகிறார். Though it is short in structure but is vast in significance. ரொம்ப சுருக்கமான சின்ன வசனமாய் அது இருந்தாலும் அதனுடைய முக்கியத்துவம் மிக பெரிதா இருக்கிறது. Let us turn to a key verse found in Song of Solomon chapter 1 verse 9. நம்முடைய திறவுகோல் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். சாலமோனின் உன்னத பாட்டு 1 அதிகாரம் 9 வசனம். We'll read it in Tamil and in English. தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்க கேட்போம். I have compared thee, O my love, to a company of horses in Pharaoh's chariots. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். Why God calls us as the blessed bride? ஏன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட மணவாட்டி என்று கூறுகிறார்? Here you can see one phrase, oh my love. இங்கே என் பிரியமே என்ற வார்த்தையை பார்க்கிறோம். We are the loving daughters of the King of Kings. இந்த ராஜாதி ராஜாவினுடைய பிரியமான குமாரத்திகளாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். So in comparison, God reveals how he sees us. அப்பொழுது இதற்கு ஒப்பனையாக தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்ற ஒரு ஒப்பனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. It is a book, the Song of Solomon is a book that shows God's dignity. Yes. God's dignity, and he shows God's delight in his people. இந்த உன்னத பாட்டின் புத்தகத்தை பார்ப்பீர் என்று சொன்னால் தேவனுடைய தன்மையை, ஒரு நல்ல உயர்ந்த தன்மையை காண்பிக்கிறது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்பதையும் அது காண்பிக்கிறது. God's delight in his people. அவருடைய ஜனங்கள் மேல் அவர் எப்படி சந்தோஷப்படுகிறார் என்பதை காண்பிக்கிறது. Through this verse, through this one verse, இந்த ஒரு வசனத்தின் மூலமாக he is speaking identity, dignity and destiny over his bride. தன்னுடைய மணவாட்டியின் மேல அவர் இருக்கிற அந்த அடையாளத்தையும் மரியாதையும் அதனுடைய முடிவையும் அது காண்பிக்கிறதா இருக்கிறது. It is not a casual compliment. ஏதோ ஒரு சாதாரணமாக மெச்சிக்கொள்ளுகிற வார்த்தையை சொல்லுகிறது அல்ல. But it is a carefully constructed comparison. ஆனால் இது ரொம்ப தெளிவாக ஒரு ஒப்பனையாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கிறது. The word of God says, I have compared thee. ஆண்டவர் இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் இப்படி உன்னை ஒப்பிட்டு வைத்திருக்கிறேன். The bride does not describe herself. ஒரு மணவாட்டி தன்னை தானே அவள் வர்ணித்துக் கொள்ளுகிறது இல்லை. But the bridegroom describes her. ஆனால் மணவாளன் மணவாட்டியை வர்ணித்து சொல்லுகிறார். That's why I said God is speaking his identity over you. ஆகவே தான் நான் சொல்கிறேன், தேவன் தன்னுடைய அடையாளத்தை உங்கள் மேல் கூறுகிறார். Identity is not self-defined. இந்த அடையாளம் என்பது நாம் நம்மை குறித்து நாமே சொல்லிக் கொள்வதல்ல. It is God declared. அது தேவன் நம்மேல் பிரகடனம் பண்ணினது. So every comparison carries a calling of God. ஆகவே ஒவ்வொரு ஒப்பனையும் தேவனுடைய அழைப்பை அதோடு கூட சேர்ந்து சொல்லுகிறதா இருக்கிறது. Then in that verse we read a company of horses. இங்கே 9 வசனத்திலே ஒரு குதிரை கூட்டத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். The bridegroom is comparing the bride to a company of horses. இங்கே மணவாளன் மணவாட்டியை ஒரு குதிரை கூட்டத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். So let us see the Hebrew meaning of the word horse. இந்த குதிரை என்று சொல்லும்போது தமிழிலே பரிகள் என்று இருக்கிறது. குதிரை என்று சொல்லும்போது எபிரேய பாஷையிலே அதனுடைய அர்த்தத்தை நாம் சற்று பார்ப்போம். The Hebrew word for horse is sus. இங்கே எபிரேய பாஷையிலே குதிரைக்கு சூஸ் என்று பெயர். Samak, Vav and Samak. சாமக், வாவ், சாமக். And Samak means, what's the meaning of Samak? சாமக் என்ற எழுத்திற்கு அர்த்தம் என்ன? Support. And what is Vav? சாமக் என்று சொல்லும்போது அது ஒத்தாசை. வாவுக்கு என்ன? It refers to 6, which means man. வாவ் என்ற எழுத்திற்கு 6 என்ற அர்த்தம். 6 என்றால் மனிதனை காண்பிக்கிறது. Then again another Samak. மறுபடியும் சாமக், and that is also support. அதுவும் ஒத்தாசை. So the Hebrew meaning of the word horse, ஆகவே குதிரை என்ற வார்த்தைக்கு எபிரேய பாஷையின் அர்த்தம் என்னவென்றால், man is surrounded on all sides by divine support. ஒரு மனிதன் எல்லா பக்கத்திலும் தெய்வீக அங்கே பராமரிப்பினாலே
ஆதரவினாலே ஆதரிக்கப்படுகிறார். Man is supported or surrounded on all sides by divine support. இங்கே மனிதன் எல்லா பக்கத்திலும் தெய்வீக ஆதரவினாலே ஆதரிக்கப்படுகிறார். How is that? Man is here, this side support, this side support. மனிதன் இங்க இருக்கிறன்னா இந்த பக்கம் ஒரு ஆதரவு, அந்த பக்கம் ஒரு ஆதரவு, Even in the front and the back. முன்பதாகவும் பின்பக்கமாகவும் எல்லா பக்கத்திலும் ஆதரவு. Maybe you say you are seated in God's presence saying that I have no one to support me. இங்க கர்த்தருடைய சமூகத்துல எனக்கு ஆதரவாய் நிற்கிறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் அமர்ந்திருக்கலாம். No one to recognize me. என்னை அறிந்து கொள்ள, என்னை தெரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று சொல்லலாம். But the Lord says I am surrounding you by my support. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஆதரவினால் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். That is the meaning of the word horse. அந்த குதிரை என்ற வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான். So in Song of Solomon chapter 1 verse 9, ஆகவே உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே God speaks three powerful truths about his daughters. இந்த தன்னுடைய குமாரத்திகளை குறித்து ஆண்டவர் 3 ஆழமான சத்தியங்களை சொல்லுகிறார். Bridegroom is comparing the bride to a horse. மணவாளன் மணவாட்டியை குதிரைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். So I want to talk to you about three kinds of horses. இன்றைக்கு 3 விதமான குதிரைகளை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கிறேன். One is the royal horse. முதலாவது ராஜரீக குதிரை. And second is a loyal horse. இரண்டாவது உண்மை உள்ள குதிரை. And third one is the ideal war horse. மூன்றாவதாக சிறந்த யுத்த குதிரை. You can never forget because it is fully alliterated. Royal, loyal, ideal. ராயல், லாயல், ஐடியல். ஆங்கிலத்திலே அந்த ரைமிங்கா அது வருகிறது. ஆக நீங்க மறக்க முடியாது. Yes. 3 குதிரைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். So I am going to speak about the royal horse for some time. முதலாவது ராஜரீக குதிரையை குறித்து நான் பேச இருக்கிறேன். And you know very well when a banquet comes we don't preach without a model. எப்போதெல்லாம் நம்ம இந்த சகோதரிகள் விருந்துக்கு வருகிறோமோ ஒரு மாடல் இல்லாம நம்ம பேசுகிறது இல்லை என்று நல்லாவே உங்களுக்கு தெரியும். And in the center you can see the royal horse. நடுவுல இருக்கிறது தான் ராஜரீக குதிரை. பார்க்கறீங்களா? And to my left you can see the loyal horse. என்னுடைய இடது பக்கத்துல பார்க்கும்போது உண்மை உள்ள குதிரையை பார்க்கிறோம். நன்றி விசுவாசம் உள்ள குதிரை. And thirdly we can see the ideal war horse. மூன்றாவதாக சிறந்த யுத்த குதிரையை வலது பக்கத்திலே பார்க்கிறோம். So first of all I would like to thank brother Suresh and the whole team. பிரதர் சுரேஷும் மற்ற முழு குழுவினருக்கும் நான் நன்றி செலுத்த விரும்புறேன். So many sisters and brothers were here to help us in putting up this model. இந்த முன்மாதிரியை உங்களுக்கு வைப்பதற்கு ஒரு பெரிய குழுவே நேற்று வேலை செய்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. Hallelujah. And first of all we are going to talk about royal horse. முதலாவது ராஜரீக குதிரையை குறித்து நம்ம பார்ப்போம். We are not the horse, we are like the royal horse. நாம் குதிரை அல்ல, குதிரையை போல நாம் இருக்கிறோம். That's why that I have compared thee to a horse. அதனால தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை நான் ஒரு குதிரைக்கு ஒப்பிடுகிறேன் என்று வசனம் சொல்கிறது. பரிகள் பவுஞ்சிக்கு ஒப்பிடுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And Esther, you can turn to one verse found in Esther chapter 6 verse 8. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளலாம். I am only reading a part of it from the அந்த verse. வசனத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். The part of the verse says the horse that the king rideth upon. ராஜா ஏறுகிற குதிரை. The horse that the king rideth upon. ராஜா ஏறுகிற குதிரை. In Esther we read that the horse the king uses. இந்த எஸ்தர் புத்தகத்திலே ராஜா பயன்படுத்துகிற, அவர் ஏறி செல்லுகிற குதிரை என்று பார்க்கிறோம். So I want to call this horse as a royal horse. ஆகவே இந்த குதிரையை ராஜரீக குதிரை என்று அழைக்கிறேன். When I say royal horse, it's a symbol of ownership and kingship. ராஜரீக குதிரை என்று சொல்லும்போது அது ராஜாவுக்கு உரிமை பாராட்டி கொண்டு ராஜ தன்மை நிறைந்த ஒரு குதிரையாய் காணப்படுகிறது. We are not field horses or farm horses. நாம் ஏதோ வயல்வெளிகளிலே மந்தையிலே இருக்கக்கூடிய குதிரை அல்ல. We are not farm horses, forgotten horses. நாம் மறக்கப்பட்ட குதிரைகள் அல்ல.
But we are the royal horses ஆனால் நாம் ராஜரீக குதிரை, chosen to stand in the presence of the king. ராஜாவுடைய பிரசன்னத்திலே நிற்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக குதிரை. So under this first point I got 3 sub points. இந்த முதல் குறிப்புக்கு உள்ளாக 3 குறிப்புகள் இருக்கிறது. Royal horses have 3 privileges. இந்த ராஜரீக குதிரைக்கு 3 ஸ்லாக்கியங்கள் இருக்கிறது. First privilege is the royal horse is a chosen horse. முதலாவது இந்த ராஜரீக குதிரையானது தெரிந்து கொள்ளப்பட்ட குதிரையா இருக்கிறது. And secondly the royal horse is a cherished and nourished horse. இரண்டாவதாக இந்த ராஜரீக குதிரை பராமரிக்கப்பட்ட குதிரையா இருக்கிறது. And thirdly this royal horse is a crowned horse. மூன்றாவதாக இது கனப்படுத்தப்படுகிற குதிரையா இருக்கிறது. So first of all let us see royal horses are chosen horses. முதலாவது ராஜரீக குதிரைகளானது தெரிந்து கொள்ளப்பட்ட குதிரையா இருக்கிறது என்ற தலைப்பிலே பார்ப்போம். And in that I have 3 more sub points. அந்த குறிப்பிலே உள்ளே ஒரு 3 குறிப்பு இருக்கிறது. Royal horses were chosen by sovereign selection. இந்த ராஜரீக குதிரை பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட குதிரை அது தெய்வீக பிரித்தெடுக்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. And secondly they were chosen with sovereign intention. இரண்டாவதாக தெய்வீக நோக்கத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. And thirdly chosen for evaluation. மூன்றாவதாக தெய்வீக மதிப்பிற்காக அவைகள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. We are chosen by sovereign selection. முதலாவது தெய்வீக பிரித்தெடுத்தல், உங்களை தெரிந்தெடுத்து தனியாக பிரித்தெடுத்திருக்கிறார். And we are chosen with sovereign intention or purpose. அது மாத்திரமல்ல, ஒரு தெய்வீக நோக்கத்தோடு நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். And thirdly we are chosen for sovereign evaluation. That means God has attached a value to your life. மூன்றாவதாக ஒரு தெய்வீக மதிப்பீடோடு, அதாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மதிப்பை கூட்டி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். Under the heading royal horses or chosen horses, முதலாவது ராஜரீக குதிரை தெரிந்து கொள்ளப்பட்ட குதிரை என்ற தலைப்பின் கீழாக we are going to see we are chosen by sovereign selection. நாம் ஒரு தெய்வீக பிரித்தெடுக்கப்படுவதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்க போகிறோம். In order to become special, அது விசேஷமானவர்களாய் நாம் மாறுவதற்காக, in order to be separated from the world, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுவதற்காக. And what does Revelation 5:9 says last part? வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி என்ன சொல்கிறது? God has redeemed us from every kindred, every tongue, and from every people and from every nation. Hallelujah. சகல கோத்திரங்களிலிருந்தும் பாஷைக்காரர்களிலிருந்தும் ஜனங்களிலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் எங்களை தேவனுக்கென்று கர்த்தர் மீட்டு கொண்டிருக்கிறார். How many of you can thank God that you were chosen in your community? உங்களுடைய சமுதாயத்திலிருந்து கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்காக எத்தனை பேர் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள்? Chosen in your family. உங்களுடைய குடும்பத்திலிருந்து கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்காக எத்தனை பேர் நன்றி செலுத்துகிறீர்கள்? Chosen among your relatives. உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்காக. Hallelujah. Hallelujah. Royal horses were carefully selected. இந்த எல்லா குதிரைகளும் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவைகள். Many horses existed. அநேக குதிரைகள் இருந்தது. But very few were chosen to stand in the presence of a king. ஆனால் ஒரு சிலதை மாத்திரம் ராஜாவுக்கு முன்பதாக நிற்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. Royal horses were handpicked and not randomly gathered. ஏதோ எல்லா குதிரைகளையும் ஒன்றாக கூட்டுகிறோம் என்றல்ல, இந்த ராஜரீக குதிரைகள் அப்படியே தெரிந்து கொள்ளப்பட்டு அவைகள் பிரித்தெடுக்கப்பட்டவைகள். They were selected and separated from the common herd. இங்கே பொதுவாக இருக்கக்கூடிய கூட்டத்திலிருந்து அவைகளை தனிப்பட்ட ரீதியிலே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். God has really taken us out. Amen. And made us special. Hallelujah. ஆண்டவர் உண்மையாகவே நம்மை பிரித்தெடுத்து விசேஷித்தவர்களாய் மாற்றி இருக்கிறார். Today is a day of Pongal. இன்னைக்கு பொங்கல் திருநாள். How many Hindus are here? I want to see your hands. இங்கே எத்தனை இந்துமார்கள் இருக்கிறீர்கள்? All these many years before your salvation you were celebrating Pongal. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பல ஆண்டுகளாக இந்த நாளை பொங்கல் திருநாளாக நம்ம கொண்டாடி கொண்டிருந்தோம். But you were handpicked from your community. ஆனால் உங்க சமுதாயத்திலிருந்து உங்களை கர்த்தர் அப்படியே தெரிந்து கொண்டு, instead of going to maybe a temple and burning so many things there and
shouting so many slogans there. God has brought you here because of His choice. ஒரு கோயிலுக்கு போய் பழைய பொருட்களெல்லாம் கொளுத்தி போட்டு பல காரியங்களை சொல்லி கத்தி கொண்டிருக்கிறதுல இருந்து கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இந்த நாள்ல தேவ சமூகத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். Because you are the royal horse, you are like a royal horse. ஏனென்றால் நீங்கள் ராஜரீக குதிரைகளாய் இருக்கிறீர்கள். That's why John 15:16 says, யோவான் 15:16 சொல்லுகிறது, you have not chosen me but I have chosen you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். Dear sister, I want to tell you, you did not stumble into God's purpose by accident. ஏதோ தற்செயலாக ஒரு விபத்தின் ரீதியாக நீங்கள் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. You did not step into the church fellowship by chance. ஏதோ ஒரு ஏதோ ஒரு நாள்னால நீங்க இந்த சகோதரிகள் கூடுகைக்கு வரவில்லை. Step into the church fellowship just like that. எப்படியோ ஏதோ வந்துட்டாங்க, எப்படி வந்தனே தெரியல, அந்த மாதிரி நீங்க வரவில்லை. But God ordained you to be like a royal horse, to be separated from the world. ஆனால் தேவன் உங்களை ராஜரீக குதிரையாய் தெரிந்து கொண்டு உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். So your place in Christ is not accidental. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்கு இருக்கிற நிலை ஏதோ தற்செயலாய் நடந்தது அல்ல. Your position in Christ is intentional. தேவனுக்குள்ளாக நீங்கள் இருக்கிற நிலை அது உங்களுக்கென்று தேவன் நியமித்த ஒரு நிலை. Dear sister, you are not here because you push your way in. நீங்க இங்க இருக்கிறது நீங்களா ஏதோ முயற்சி செய்து இங்க வந்தது அல்ல. But God pulled you close. ஆனால் தேவன் உங்களை தனக்கு கிட்டி சேர்த்து கொண்டிருக்கிறார். Hallelujah. He said you are mine. நீங்கள் என்னுடையவர்கள் என்று கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். World is not the place for you. உலகம் உங்களுக்கான இடம் அல்ல என்று சொல்லி தேவன் நினைத்தார். He has chosen you கர்த்தர் உங்களை தெரிந்து to கொண்டிருக்கிறார். be found among the fellowship of His saints. அவருடைய பரிசுத்தவான்களின் கூட்டத்திற்குள்ளாக நீங்கள் காணும்படும்படியாய் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். In this context, let me tell you about my testimony. என்னுடைய சாட்சியை குறித்து நான் சொல்லுகிறேன். Right from my young age, I was a very ambitious person. நான் என்னுடைய வாலிப வயசுல இருந்தே சொன்னீங்கன்னா நான் ரொம்ப நோக்கம் நிறைந்த ஒரு மகளாக இருந்தேன். Even after I finished schooling, if I pass a bank, I will see into it and see any bank officer sitting there. I will see any clerk sitting there. I was so happy to get into the bank job. நான் பள்ளிக்கூடம் முடித்த நாள்ல இருந்தே எங்கெல்லாம் பேங்கை தாண்டி போனேன்னா பேங்க்குள்ளே போனேன்னா அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸை பார்த்து நான் எப்போவுமே வாஞ்சிக்கிறது என்னுடைய லட்சியமே ஏதாவது ஒரு பேங்க் ஜாப்ல போயிடணும். My choice was to become a bank officer. என்னுடைய தேர்ந்தெடுப்பு வந்து ஒரு நல்ல பேங்க்ல ஒரு ஆபீசரா வரணும் அப்படின்றது. But God's choice for me to come into the ministry when I was only 27 years old. ஆனால் தேவன் நான் 27 வயசுல இருக்கும்போதே ஊழியத்திற்கு என்னை பிரித்தெடுத்து விட்டார். Sometimes God gives a job then calls us. சில நேரங்கள்ல ஆண்டவர் வேலையை கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்மளை கூப்பிடுவாரு. He took me to the interview but didn't give me a job. Before that the call of God came. Same for me. ஆண்டவர் என்ன அங்க இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போய் அங்க எனக்கு வேலை கிடைக்காம ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டுட்டாரு. So God's choice was upon me to do His ministry. ஆண்டவர் உடைய நோக்கம் என் மேல அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பது. I thank God for God's choice through His voice. அவருடைய வார்த்தையின் சத்தத்தின் மூலமாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த தேர்ந்தெடுப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். So dear sister, we are not in His kingdom by culture, coincidence or convenience. ஏதோ நம்முடைய கலாச்சாரத்தின் ரீதியாக அல்லது தற்செயலாக எதர்ச்சியாக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து விடவில்லை. But by divine calling. ஆனால் தெய்வீக அழைப்பு இருந்ததனால தான் நாம் இங்கே இருக்கிறோம். Some of you can thank God that you are selected. எத்தனை பேர் ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர் அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்கிறீர்கள். Royal horse. ஒரு ராஜரீக குதிரையாக. And secondly, we were chosen with sovereign intention or purpose. இரண்டாவதாக நம்ம எப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு தெய்வீக நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். The intention was to be inside the palace. இந்த நோக்கமே என்னன்னா அரண்மனைக்குள்ளாக இருக்க வேண்டும். In one of the banquets I have spoken to you about the palace. The palace is nothing but the house of God. நான் ஒரு இப்படிப்பட்ட ஒரு கூடுகையில நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அரண்மனை என்று சொல்வது வேறு ஒன்றும் அல்ல தேவனுடைய வீடு. So the royal horses were chosen to be not only inside the palace but also sometimes outside the palace. ஆகவே இந்த ராஜரீக குதிரைகள் தேர்ந்தெடுக்கப்படுகிற நோக்கம் எப்பொழுதுமே உள்ளே இருப்பதற்காக மாத்திரமல்ல சில சமயங்களிலே அரண்மனைக்கு வெளியே இருப்பதற்காகவும் தான். Sometimes inside the palace to be found in the presence of the king. சில நேரங்களில் அரண்மனைக்குள்ளாக
ராஜாவுக்கு முன்பதாய் நிற்பதற்கு, and sometimes outside the palace in order to carry the king. சில நேரங்கள்ல அரண்மனைக்கு வெளியே, ஏனென்றால் ராஜாவை சுமந்து செல்வதற்கு. When you are inside the palace, you are chosen to enjoy king's presence. உள்ளே இருக்கும்போது ராஜாவுடைய சமூகத்தை அனுபவிக்கிறோம். When you are outside the palace, you are carrying God's presence to other people. You share the gospel and bring them into the palace. ஆனால் வெளியே இருக்கும்போது ராஜாவுடைய தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் சுமந்து செல்கிறவர்களாய் மற்றவர்களுக்கு ராஜாவை பற்றி சொல்லி அவர்களை அரண்மனைக்குள்ளாக கொண்டு When வருகிறீர்கள். you are inside the palace beholding the king and enjoying the presence of God, that's a personal blessing upon your life. இந்த அரண்மனைக்குள்ளாக இருந்து தேவனை ராஜாவை நோக்கி பார்க்கும்போது தனிப்பட்ட ரீதியில நீங்கள் But ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். when you are outside the palace, you become a channel of blessing. ஆனால் வெளியே இருக்கும்போது நீங்கள் ஆசீர்வாதமான வாய்க்காலாய் மற்றவர்களுக்கு மாறுகிறீர்கள். This year you are going to possess two kinds of blessing. ஆகவே இந்த ஆண்டு 2 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள One போகிறீர்கள். is personal blessing. ஒன்று தனிப்பட்ட ரீதியிலே ராஜ சமூகத்திலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. When you are inside the palace, God is going to bless you. Yes. And when you are outside the palace, you are going to carry God's presence. உள்ளே இருக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வெளியே போகும்போது தேவ பிரசன்னத்தை சுமந்து சென்று நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க That's போகிறீர்கள். why I named it as blessed bride. ஆகவே தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மணவாட்டி என்று தலைப்பு வைத்தேன். Some years back, I happened to read a small tract. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சின்ன டிராக்ட் துண்டு கைப்பிரதியை நான் வாசித்தேன். It said harnessed for the Lord. இந்த குதிரையில லாடம் கட்டுவாங்க இல்லையா, அது அந்த தலைப்பிலே ஒரு துண்டு பிரதியை பார்த்தேன். Harnessed for the Lord. சேணம் கட்டுவது. ஆமென். So they were in the king's palace. There were two baby horses were there. 2 குதிரை குட்டிகள் ராஜ அரண்மனையில இருந்ததாம். So in that palace they were fed, they were trained, they were nourished. அந்த அரண்மனையிலே அவர்கள் நன்றாக அந்த 2 குதிரையும் நல்லா போஷிக்கப்பட்டு பாதுகாப்பாக அங்கே இருந்தது. And those 2 baby horses were growing gradually. அந்த 2 குட்டிகளும் படிப்படியாக வளர ஆரம்பித்தது. But they were inside the palace. ஆனால் அரண்மனைக்குள்ளாக இருந்தது. But one of them very very disobedient. ஒன்னு வந்து ரொம்ப கீழ்ப்படியாத ஒரு குதிரை, And very naughty one. ரொம்ப சேட்டை பண்ணக்கூடிய ஒரு குதிரை. So inside everything was given, but still every time it will peep like this peep through the fence. Yes, and see the grass is greener on the other side. என்னதான் இதுக்கு நல்ல போஷிப்பு பராமரிப்பு இங்கே உள்ளே கொடுத்துட்டு இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் இது இந்த வேலிக்கு வெளியே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் இருக்கிற இடம் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு அப்படின்னு யோசிச்சு கொண்டே இருக்குமா. We also do that. நான் சில நேரங்களில் நம்மளும் அப்படிதான் பண்றோம். Giving you biryani, payasam, everything, but every now and then you want to attend some other meetings, gospel meetings where you don't get food at all. இங்கே நல்ல பிரியாணியும் பாயசமும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தா நிறைய நேரங்களில் வெளியில் இருக்கிற சுவிசேஷ கூட்டங்களுக்கு போறீங்க, அங்கே சாப்பாடு கூட கிடையாது. And that horse was peeping and they both grew. இந்த குதிரை இப்படியே வெளியே எட்டி 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 பார்த்து அப்படியே வளர்ந்து கொண்டே இருந்தது. They were inside the palace. One day it was waiting for the palace gates to be opened. ஒரு நாள் இது பார்த்துட்டே இருந்தது, எப்போ தருணம் கிடைக்கும், எப்போ கேட் திறக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தது. It went out. கதவு திறந்த நிலையில இருந்தபோது அது வெளியே போய் விட்டது. Other horse warned it, you will not get any food outside, better be inside. ஆனால் இன்னொரு குதிரை அதை எப்போதும் எச்சரித்து கொண்டே இருந்தது, வெளியே போனினா உனக்கு சாப்பாடே கிடைக்காது, ஒழுங்கா இங்கே உள்ள இருந்துருன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. But other horse said, I am restricted too much inside the fence. ஆனா அந்த இன்னொரு குதிரை சொல்லிச்சு, சேச்சா என்னை ரொம்ப கட்டுப்படுத்தி இங்க உள்ள வச்சிருக்காங்க, நான் உள்ள இருக்க மாட்டேன் அப்படின்னு. I am not able to eat what I want. எனக்கு விருப்பமானதை சாப்பிட என்னால முடியல. I have to eat only what is given to me. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் நான் சாப்பிட வேண்டியதா இருக்கு. I want to go outside the fence. ஆகவே இந்த வேலியை தாண்டி எப்படியாவது நான் வெளியே போயிடணும். So it went out. ஒரு நாள் வாய்ப்பு கிடைத்தது, வெளியே போய் விட்டது. So free. ரொம்ப விடுதலையோடு galloping everywhere. எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி வந்தது. And it could get some food also. ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுச்சு. And after some time it came near the other horse who was inside the palace. இந்த அரண்மனைக்கு உள்ளே இருக்கிற அந்த குதிரை கிட்ட ஒரு நாள் இது வந்தது. You are a very fool. நீ ஒரு சரியான முட்டாள், உள்ளே உட்கார்ந்துகிட்டு இருக்க.
You don't know how to enjoy life. வாழ்க்கை எப்படி அனுபவிக்கனே உனக்கு தெரியல. You have no freedom. ஒரு சுதந்திரம் இருக்கா உனக்கு? Inside the church, lot of strict counsel are coming. சர்ச்சுக்குள்ள வந்தா எல்லாம் இத செய் அத செய்ன்னு ஒரே சொல்லிக்கிட்டே இருக்கறாங்க. செய்யன்னு சொன்னா பரவாயில்லை, இத செய்யாத செய்யாத நிறைய விதிமுறைகள் விதிக்கறாங்க. Lot of commands are coming. நிறைய கட்டுப்பாடுகளை சொல்றாங்க. You have to listen to the king's orders, to the trainer's orders. Once come out. நடத்துறவங்களுடைய விதிமுறைகள் எல்லாம் நீ கேட்க வேண்டியதா இருக்கு. நீ வெளியே வந்துரு. But the horse that was inside said, I will not come out. ஆனா உள்ள இருந்த குதிரை சொல்லுச்சான், இல்ல நான் வெளியே வர மாட்டேன். I am enjoying the presence of the king and I am getting royal food. நான் ராஜாவுடைய சமூகத்தை நல்லா அனுபவிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ராஜரீக போஷாப்பு கிடைத்து கொண்டே இருக்கு. And one day there was a great celebration in the king's palace as we have today. இன்றைக்கு நமக்கு இருக்கிறது போல அன்றைக்கு ஒரு நாள் ராஜாவுடைய அரண்மனையில ஒரு பெரிய கொண்டாட்டம் ஏற்பட்டது. The palace was so much decorated. அந்த அரண்மனை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டது. Because the king's son was going to be coronated. ஏன்னு சொன்னா ராஜாவுடைய மகன் இப்பொழுது ராஜாவாக பட்டமளிக்க போகிறார். On the day of coronation, ஆக இந்த அரசாங்க அந்த நிகழ்வு நடக்கும்போது, முடிசூட்டு விழா நடக்கும்போது, chariot was prepared and beautified with royal robes and velvet apparel. அங்க ரதங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டது. The horse that was inside the palace was brought. இங்கே அரண்மனைக்குள்ள இருந்த அந்த குதிரையை வரவழைத்தார்கள். They put so much of royal robes and velvet cloths upon it. அப்ப அந்த குதிரை மேல நிறைய வெல்வெட் துணிகள் எல்லாம் நிறைய ராஜரீக அலங்கரிப்பெல்லாம் செய்தார்கள். Horse with all the stones and it. பாருங்க எவ்வளவு அழகான ஒரு குதிரை, நல்ல கற்களினால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. So it was tied to the chariot. இப்பொழுது இந்த குதிரையை கொண்டு வந்து அந்த ரதத்திலே அதை கட்டினார்கள். And the king and the son also sat down. அப்போ அந்த ரதத்தின் மேல ராஜாவும் அவருடைய மகனும் அமர்ந்தார்கள். The palace gates were open. அரண்மனை கதவுகள் திறக்கப்பட்டது. And they were taken on royal parade. ஒரு ராஜரீக அங்க ஒரு ஊர்வலத்திலே அவர்களை கொண்டு போனார்கள். All the people on both the sides were clapping. பக்கத்துல நின்று கொண்டிருந்த வழி முழுவதும் நின்று கொண்டிருந்த ஜனங்கள் கரகோஷங்களை எழுப்பினார்கள். The obedient horse, the loyal horse was very much honored. இப்பொழுது கீழ்ப்படிதலோடு உள்ளே இருந்த அந்த குதிரை இப்பொழுது இப்படியாக கனப்படுத்தப்பட்டது. It was so happy. அது ரொம்ப சந்தோஷமாய் நின்றது. And the other horse suddenly heard some noise. Why people are clapping today? இப்போ அந்த குதிரை வெளியே இருந்துச்சு பாத்தீங்களா, அது சத்தத்தை கேட்டு என்னடா திடீர்னு ஜனங்கள்லாம் கை தட்டுற சத்தம் கேக்குதே அப்படின்னு பார்த்துச்சு. When it came near, அது பக்கத்துல வந்தது. see that horse, very sad. ரொம்ப பரிதாபமா ரொம்ப சோகமா வந்துச்சு. But cannot do anything. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. Already it has gone on royal parade. அது எல்லா ராஜரீக நடைப்பயணம் எல்லாம் முடிந்து விட்டது. Then only it realized that it should have remained loyal inside the fence. அப்போதான் அது யோசிதான், ஐயோ நம்மளும் கூட இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாக நம்ம இருந்திருந்தோம்னா நமக்கும் இந்த ராஜரீக மரியாதை கிடைத்திருக்குமே என்று சொல்லி. Even though the training was so much stern initially, ஆரம்ப நாட்களிலே இந்த பயிற்சி மிகவும் கடினமானதா இருந்த போதிலும், but it missed the honor that the king was giving to the horse. அந்த குதிரைக்கு ராஜா கொடுத்த கனத்தை இந்த கீழ்ப்படியாத குதிரை இழந்து விட்டது. So let us not be like the ஆகவே இப்படிப்பட்ட குதிரை போல which wants to be outside the palace only. அரண்மனை விட்டு எப்போதும் வெளியே சென்றால் நல்லா இருக்கும் என்று யோசித்த குதிரை போல நாம் இருக்க வேண்டாம். But we are called to be inside the palace to enjoy the presence and outside the palace to carry his presence. ஆகவே ஆலயத்துக்குள்ளே கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவும் வெளியே போய் அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So I told you are chosen by sovereign selection. ஆகவே தெய்வீக தெரிந்தெடுத்தல் பிரித்தெடுத்தல்னாலே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். And chosen with sovereign intention to be inside and outside. நோக்கத்தோடு உள்ளேயும் வெளியேயும் நீங்க தேவ பிரசன்னத்தை சுமக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். And thirdly, chosen by sovereign evaluation. மூன்றாவதாக தெய்வீக மதிப்பிற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Note that phrase, I have compared thee, in Song of Solomon chapter 1 verse 9. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே உன்னை நான் ஒப்பிடுகிறேன் என்ற வார்த்தையை கவனிங்கள். I have seen you, I have looked at you, but I have esteemed you now because you are different. நான் உன்னை பார்த்தேன், உன்னை கண்ணோக்கினேன், நீ வித்தியாசமானவள் என்று சொல்லுகிறார். You are valuable and precious in my sight. என்னுடைய பார்வையில நீ விலையேற பெற்றவள், கனம் பொருந்தியவள். That's why I said chosen by sovereign evaluation. God wants to attach a value
to us when we become the royal horse. ஆகவே நாம் ராஜரீக குதிரையாய் மாறும்போது தேவன் நமக்கென்று ஒரு தனிப்பட்ட மதிப்பை வைத்திருக்கிறார். Even before 2026 could begin, God has already assessed your value. 2026 ஆண்டு துவங்குவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை மதிப்பிட்டு இருக்கிறார். People may say you are good for nothing. ஒருவேளை ஜனங்க உங்களை பார்த்து நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று You are சொல்லலாம். not fit. நீங்க எதுக்கும் லாய்க்கில்லை என்று You சொல்லலாம். are not fit to live. நீ வாழ்றதுக்கே லாய்க்கில்லை என்று சொல்லலாம். But the Lord says you are mine. ஆனால் Hallelujah. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவள். You are a valuable Amen. person. நீ விலையேற பெற்றவள். So in ancient courts, royal horses was branded with a king's mark. இங்கே ஆதி நாட்கள்ல பாப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ராஜரீக குதிரை ஒரு அச்சு அது மேல வைப்பார்கள். So it is with you, you carry the mark of divine ownership. அதே போல தான் உங்களுக்கும் நீங்க ஒரு தெய்வீக ஆளுகிற தன்மையை உங்கள் மேல கர்த்தர் மதிப்பாக வைத்திருக்கிறார். Yes sister, you are rare in value but you are royal in value. நீங்க ராஜரீக மதிப்பு உடையவர்களாய் இருக்கிறீர்கள். 1 Peter 2:9 says, 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, we need not turn our Bibles, we can confess I am a chosen generation, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, a royal priesthood, ஆமென், ராஜரீக ஆசாரிய தன்மை, a holy nation, பரிசுத்த ஜாதி, and a peculiar people, விசேஷமானவர்கள். because we are royal. ஆமென், ஆமென், நாம் ராஜரீகமானவர்கள். So I told you royal horses are chosen horses. இங்கே ராஜரீக குதிரைகள் தெரிந்தெடுக்கப்பட்ட குதிரைகள் என்று சொன்னேன். So let us come to the second main point under royal horses. இங்கே ராஜரீக குதிரைகள்ல இரண்டாவது குறிப்பை பார்ப்போம். Royal horses are cherished horses. ராஜரீக குதிரைகள் பராமரிக்கப்படுகிற குதிரைகள். They are cherished and nourished with royal care. அங்கே ராஜரீக குதிரைகள் ராஜரீக போஷிப்பினாலே போஷிக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. Royal horses were not only chosen but also cherished. அவைகள் தெரிந்தெடுக்கப்பட்டவைகள் மாத்திரமல்ல, அவைகள் பராமரிக்கப்படுகிறவைகள். God does not choose us and abandon us. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நட்டாற்றிலே விடுகிறவர் அல்ல. Maybe in a job they may choose us and after seeing that you are not capable for the job, they will send you out. ஒருவேளை ஒரு வேலையை கொடுக்கிறவர்கள் வேலையில நாம் சரியாக செயல்படவில்லை என்று சொன்னால் அந்த வேலைக்கு நாம் தகுதி இல்லை என்று சொல்லி நம்மை ஒதுக்கி விடலாம், வெளியே அனுப்பி விடலாம். But God chooses us, cherishes us and nourishes us. ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொள்வார் என்று சொன்னால் இறுதி வரை நம்மை பராமரித்து நம்மை போஷிக்கிறவராய் அவர் இருக்கிறார். Royal horses were well fed. இந்த ராஜரீக குதிரைகள் நன்றாக அவைகள் போஷிக்கப்படுகிறது, well groomed, அவைகள் நன்றாக அலங்கரிக்கப்படுகிறது, and well guarded. அது மாத்திரமல்ல நன்றாக பாதுகாக்கப்படுகிறது. And these royal horses have separate royal stables. இந்த ராஜரீக குதிரைகளுக்கு தங்குவதற்கென்று விசேஷமான நல்ல இடங்கள் இருக்கிறது. Royal stables protect them from thieves and storms. அப்பொழுது இந்த நல்ல இடங்கள் என்ன செய்கிறது? திருடர்களிடத்திலிருந்து இயற்கை சீற்றங்களிலிருந்து அதை பாதுகாக்கிறது. They are stationed royal stables. அவர்கள் இந்த நல்ல இடங்களிலே தங்க வைக்கப்படுகிறார்கள். Sustained at royal expense. ராஜரீக பராமரிப்பினாலே அவர்களுக்கு செலவு செய்யப்படுகிறது. They are fed the finest grain. அங்க இருக்கக்கூடிய உச்சிதமான கோதுமைகளினாலே அவர்களை போஷிக்கிறார்கள். And they are protected because they represent the king's glory. அங்கே ராஜாவுடைய மகிமையை இவர்கள் இந்த குதிரை பிரதிபலிக்கிறதுனாலே அவர்களை வேற நிலையிலே அவர்களை பாதுகாக்கிறார்கள். The well-being of the horses reflected the honor of the king. ஒரு குதிரை எவ்வளவு புஷ்டியாக பசுமையாக இருக்கிறதோ அது அந்த ராஜாவுக்கு மகிமையாக காணப்படுகிறது. So if you become like a royal horse, அப்ப நீங்க ராஜரீக குதிரையாய் you மாறுவீர்கள் will be என்றால் fed sumptuously. நீங்க நிச்சயமாக தாராளமாய் போஷிக்கப்படுவீர்கள். Hallelujah. Hallelujah. Psalm 23:1 says, the Lord is my shepherd, I shall not want. சங்கீதம் 23:1 சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். We are cherished and nourished by God's word. தேவனுடைய வார்த்தையினாலே நாம் போஷிக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறோம். It means spiritual feeding on the Bible for strength, guidance and comfort. நம்முடைய பலனுக்காக, வழிநடத்தலுக்காக, நம்முடைய ஆறுதலுக்காக தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் போஷிக்கப்படுகிறோம். I want you to turn your Bibles to one particular verse found in Genesis chapter 45 verses 10 and 11. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 10 11ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Genesis chapter 45 verses 10 and 11. ஆதியாகமம் 45 10 11. Can we read that verse? வாசிக்கலாம். And thou shalt dwell in the land of Goshen, and thou shalt be near unto me,
thou and thy children, and thy children's children, and thy flocks and thy herds, and all that thou hast. And there will I nourish thee, for yet there are 5 years of famine, lest thou and thy household and all that thou hast come to poverty. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். These were the words of Joseph to his brethren. இங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். He said unto his brethren, dwell in Goshen. கோஷேன் நாட்டிலே நீங்கள் தங்கி இருக்கலாம். And you have to be near me. என் சமீபத்திலே நீங்கள் இருக்கலாம். And verse 11 says, 11ஆம் வசனம் சொல்கிறது, and there in Goshen I will nourish thee. அங்கே கோஷேன் நாட்டிலே நான் உங்களை பராமரிப்பேன். The Hebrew meaning of the word Goshen is drawing near. கோஷேன் என்ற வார்த்தைக்கு எபிரேய பாஷையிலே கிட்டி சேருவது என்ற அர்த்தம். When will you be nourished? When will you be cherished by the Lord? தேவனால் எப்பொழுது நீங்கள் போஷிக்கப்பட்டு பராமரிக்கப்படுவீர்கள்? As you come nearer and nearer to the Lord. எப்பொழுது அவரிடத்தில் கிட்டி கிட்டி நெருங்கி சேருகிறீர்களோ, When you dwell in Goshen. நீங்கள் கோஷேனிலே வாசம் பண்ணுவீர்கள். Goshen means drawing near. அங்கே கோஷேன் என்று சொல்லும்போது கிட்டி சேருவது. The more closer you are to the Lord, the more you will be fed. தேவனிடத்தில் எவ்வளவு கிட்டி சேருகிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் போஷிக்கப்படுவீர்கள். The more you will be nourished. அவ்வளவாய் நீங்கள் பராமரிக்கப்படுவீர்கள். Think about a mother with 2 children. ஒரு தாய் 2 பிள்ளைகளோடு இருக்கிற தாயை யோசித்து பாருங்கள். Some children are very naughty. சில பிள்ளைகள் எப்போதும் சுட்டித்தனமா இருப்பார்கள். One baby will sit by the mother's lap and it will receive the food nicely. ஒன்னு அம்மா மடிமலையே உட்கார்ந்து நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டே இருக்கும். The other one will keep on going here and there, receive one mouth and then after that it will go away. இன்னொன்னு குழந்தைய பாத்தீங்கன்னா ஒரு வாய் வாங்கும், திருப்பி எங்கேயாவது ஓடும், திருப்பி வந்து ஒரு வாய் வாங்க எங்கேயாவது ஓடிடும். But the baby sitting so close to the mother will receive everything. ஆனா தாய் அருகிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளை என்னெல்லாம் போஷிப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் வாங்கி It கொள்ளும். will get the share of the other one also. இன்னொரு குழந்தைக்கு இருக்கிற பங்கையும் இது சேர்த்து சாப்பிட்டுரும். In a 2 mouths it will take, because it will take, the first baby will take closer to the mother, will take 2 mouths. In that time the other baby will take, other child will take only 1 mouth. அப்போ தாய் பக்கத்திலேயே இருக்கிற பிள்ளைக்கு 1 இல்ல 2 வாய் ஊட்டின பிறகு தான் அந்த இன்னொன்னு ஓடி வரும். அதுக்கு 1 வாய் கொடுக்கிற நேரத்துல இது 2 வாய் சாப்பிட்டுரும். So our heavenly Joseph is saying, அங்க பரலோக யோசேப்பு நம்மை பார்த்து சொல்லுகிறார், if you are like a royal horse, நீங்கள் ஒரு ராஜரீக குதிரையா இருப்பீர்கள் என்று சொன்னால், drawing near to me என்னிடத்தில் கிட்டி சேருங்கள். in Goshen, கோசேனிலே, then I will nourish you. அங்கே நான் உங்களை பராமரிப்பேன். And we know very well this instruction was given to the brethren. இந்த ஆலோசனைகள் வழிமுறைகள் சகோதரர்களுக்கு சொல்லப்பட்டது. And they all came to the country of Goshen. அவர்கள் எல்லாரும் கோசேன் நாட்டுக்கு வந்தார்கள். And now Genesis 50:21 says, இப்பொழுது ஆதியாகமம் 50:21 வேதம் சொல்கிறது, again Joseph is speaking to his brethren. மீண்டுமாக யோசேப்பு தன்னுடைய சகோதரத்திலே பேசுகிறார். Now therefore fear ye not, I will nourish you and your little ones. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்கிறார். Since you have come to the land called Goshen, drawing near, I will nourish you and even your generations will be blessed. கிட்டி சேருகிற வார்த்தையின் அர்த்தமுடைய கோஷேன் நாட்டிலே இருப்பதினாலே உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன் என்று யோசேப்பு சொல்கிறார். So heavenly Joseph says, நம்முடைய பரலோக யோசேப்பு சொல்கிறார், I will feed you with king's food. நான் ராஜாவுடைய போஷிப்பினாலே உங்களை போஷிப்பேன். When the brethren were away from Goshen, இங்கே சகோதரர்கள் கோஷேனை விட்டு தூரமா இருக்கும்போது they didn't even get the necessary food. அவர்களுக்கு அடிப்படை தேவையான உணவும் கூட அங்கே கிடைக்கவில்லை. But when they came to Goshen, ஆனால் கோஷேன் நாட்டிற்கு அவர்கள் வந்தபோது not just normal food, they got kingly food. சாதாரண உணவு அல்ல, ராஜா சாப்பிடுகிற உணவு அவர்களுக்கு கிடைத்தது. Hallelujah. Hallelujah. And Psalm 36:8 says, சங்கீதம் 36:8 சொல்லுகிறது, they shall be abundantly. Psalm 36:8. சங்கீதம் 36:8 They shall be abundantly satisfied with the fatness of my house. Thou shalt make them drink of the river of thy pleasures. உமது ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர்.
This is what king's food means, royal dainties, royal delicacies. ஆமென். ராஜரீக உணவு போஷிப்பு என்று சொன்னால் ராஜாவினுடைய அந்த சுவைகரமான ருசிகரமான உணவு பதார்த்தங்கள். I think this is how we are fed in our church. How many of you can say amen? நம்முடைய சபையில நாம் அப்படிதான் போஷிக்கப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? So for some time I want to talk to you about the royal menu. இந்த ராஜரீக உணவு பட்டியலை நான் சொல்ல விரும்புகிறேன். Ordinary menu, what all it will start? It will start with சாதாரண உணவு பட்டியல் எப்படி ஆரம்பிக்கும்? soup, then starter, அதன் பிறகு ஒரு ஸ்டார்டர், then main food like biryani, அதன் பிறகு முக்கியமான உணவு பிரியாணியை போல. biryani, fried rice. Why sister you are talking about food so soon? We have time till 1:30. Yes. இவ்வளோ சீக்கிரமா சாப்பாடை பத்தி பேசுறீங்களே, இன்னும் நிறைய நேரம் இருக்கு. 1:30 மணிக்கு தான் சாப்பாடு. 1:30 மணிக்கோ 2 மணிக்கோ 1:30 மணிக்கோ 2 மணிக்கோ தெரியல. And fourthly dessert. நாலாவது இனிப்பு வகைகள். But this is a palace, you know. அது ஆனா இதுதான் பொதுவா கொடுக்கிற ஒரு அட்டவணை. ஆனா இது அரண்மனை இல்லையா? We are serving royal menu. நம்ம ஒரு அரண்மனையில கொடுக்கப்படுகிற உணவை கொடுக்கிறோம். So what is that soup? அப்ப அந்த சூப்லாம் என்ன? Opening prayer and general singing. துவக்க ஜெபமும் பொதுவான பாடல் பாடுகிற நேரமும். Some of you didn't come for the soup today. இன்னைக்கு சூப் குடிக்கிறதுக்கு நிறைய பேர் வரல. Can you understand? You didn't take the soup. So royal menu, one food you didn't take. அங்க சூப்ல இருக்கிற துவக்க ஜெபமும் பொதுவான பாடல் நேரமும் பாதி பேர் வரல. Very tasty. It was general singing and then special singing, all that. ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு பொதுவான பாடல்கள். Okay. Then second one, what? Starter. அடுத்தது ஸ்டார்டர்ஸ். Fish finger. What all you take for fish finger? Chicken 65. All these things, they will keep on asking you in a hotel. After taking the soup, already are full. But they'll ask you, are you taking starter? நீங்க சூப் குடிக்கும் போதே ஃபுல்லா ஆயிடும் வயிறு. ஆனா அவங்க வந்து கேட்டுட்டே இருப்பாங்க, இன்னும் ஏதாவது ஸ்டார்டர் வேணுங்களா, வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். Because only the starter will activate the appetite in your stomach and eat lot of main food. ஏன் அந்த ஸ்டார்டர் கொடுக்குறாங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும்போது நமக்கு இன்னும் நிறைய பசி எடுக்கும். அப்போ முக்கியமான சாப்பாடு அது சாப்பிடுவதற்கு வழிவகுக்கும். So I told you soup is what? Opening prayer and singing. அப்போ சூப் என்ன சொன்னேன்? துவக்க ஜெபமும் பொதுவான பாடல் நேரமும். And then what? Starter. அடுத்தது Starter means worship. அது ஆராதனை நேரம். Worship is a thing that will create a spiritual appetite within you to take the spiritual main food. இந்த கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நேரம் என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த பலுவான ஆகாரத்தை நாம் சாப்பிடுவதற்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய பசியை அது ஏற்படுத்தும். Some people will come straight away for biryani, main food. சில பேர் பார்த்தீங்கன்னா நேரா மெயின் ஃபுட் தாங்க, பிரியாணிக்கு தாங்க வருவேன். ரொம்ப சாப்பிட முடியாது, ஏன்னா ஆப்பிடைட்டே இருக்காது, பசிக்காது. ஸ்ட்ரெயிட் அவே வந்து ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்டா போதுமா? You cannot eat much food then. சிக்கன் 65 நல்லா இருக்கும், ஃபிஷ் ஃபிங்கர் நல்லா இருக்கும், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மெயின் ஃபுட் சாப்பிடணும். ஓகே. தென் ஐ டோல்ட் யூ டெசர்ட். லாஸ்டா டெசர்ட்ஸ், இனிப்பு வகைகள். Some people will sit till the message is over, then suddenly they'll get up and go as if the house is on fire. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு உடனே அப்படியே போயிடுவாங்க. வீட்டில் ஏதோ நெருப்பு பற்றி எரியிற மாதிரி இவங்க போய் தான் அதை அணைக்கணுங்கிற மாதிரி நேராக ஓடிடுவாங்க. Sometimes I have to run before them to catch them. சில பேர் அவங்களுக்கு முன்னாடி நான் ஓடி போய் அவங்கள பிடிக்க வேண்டியதாக இருக்கு. But I don't like to miss the benediction. ஆனால் கடைசி இந்த ஆசீர்வாதம் கூறுறதை நான் முடிக்க அந்த தவிர்க்க விரும்பவில்லை. Fourthly I said dessert. நாலாவது நான் சொன்னேன் இனிப்பு வகைகளால முடிப்போம். Dessert is a commitment prayer and the benediction is the dessert. அந்த இனிப்பு வகைகள் என்னன்னு சொன்னா கடைசியில நம்ம அர்ப்பணிக்கிற ஜெபம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜெபமும் ஆசீர்வாதம் கூறி ஆமென் போடுறாங்களா அதுதான். காரமா பிரியாணி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் ஸ்வீட் சாப்பிடாம எப்படி போறீங்க? புரியுதா? அந்த பிரியாணி செரிக்கிறதுக்கே ஐஸ்கிரீம் உள்ள போகணும் தெரியுமா? அதனால after you hear a message, the commitment prayer is so important. தேவனுடைய வார்த்தை கேட்ட பிறகு அர்ப்பணிப்பு ஜெப வேலை என்பது மிக முக்கியமான ஒரு நேரம். Maybe during the time of prayer I may go and stand there, but I would never like to go down till the benediction is over. ஒருவேளை ஜெப நேரத்திலே போய் பின்னாடி நிக்கணும்னு தோணும், ஆனா இங்க ஆசீர்வாதம் கூறுகிற வரைக்கும் இங்க இருந்து நகர எனக்கு பிடிக்காது. So how many of you are going to eat the full meal? ஆகவே முழுமையா நான் இன்னைக்கு சாப்பிட போறேங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? Not today, right from Sunday. இன்னைக்கு மாத்திரம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமையில இருந்து. Soup. What is soup?
சூப் என்னது? நல்ல மைண்ட். சொல்லுங்க. Opening prayer and general singing. And then started worship. And that will give you spiritual thirst. And then what is the main food? Main food biryani. We always have biryani only. And then the dessert. So till the benediction is over, unless and until you have to go be found in the king's palace for royal dainties and delicacies. ஆகவே ராஜரீக போஷிப்பு பராமரிப்பு வேணும் என்று சொன்னால் கடைசி ஆமென் போடுகிற வரைக்கும் இருந்து அதை அனுபவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். This holds good for today also. அது இன்றைக்கும் பொருந்தும். Closing prayer will be at 4:30. How many are going to be there? முடிவு ஜெபம் 4:30 மணிக்கு தான். அந்த ஸ்வீட்டும் ஐஸ்கிரீமும் குலோப் ஜாமுன் 4:30 மணிக்கு தான். அது எத்தனை பேருக்கு வேணுமோ 4:30 மணிக்கு இருங்க. So dear sister, your life is under heavenly supervision. ஆகவே நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பரலோக கவனிப்பில் நேரே இருக்கிறது. Under heavenly supervision for kingly provision. தேவனுடைய ராஜரீக பராமரிப்புக்காக பரலோக கவனிப்பு நம்மேல் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Are you like the royal horse nourished and cherished by the king? ராஜாவினால் போஷிக்கப்படுகிற ஒரு ராஜரீக குதிரையாக நீங்கள் காணப்படுகிறீர்களா? And thirdly, royal horses are crowned horses. மூன்றாவதாக ராஜரீக குதிரைகள் கனப்படுத்தப்படுகிற குதிரைகள். They are crowned with visible distinction. அது பார்வையிலே பார்க்கிற அளவுக்கு அது ஒரு கனம் பொருந்திய ரீதியிலே அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம். To some extent, somehow we are able to decorate this royal horse in front. இந்த முன்பதாக வைத்திருக்கிற இந்த மாடல்ல நடுவுல இருக்கிற குதிரைக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு அதை அலங்கரித்திருக்கிறோம். Royal horses are crowned with honor, majesty and power and authority. இந்த ராஜரீக குதிரையை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு கனம் இருக்கும், ஒரு 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 அழகான அதுக்கு அலங்கரிப்பு இருக்கும். So if the donkey that carried the Lord Jesus to Jerusalem had been honored by spreading clothes before it and putting palm branches, ஒரு கழுதை இயேசு ஏறினதினாலே அந்த கழுதைக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை எருசலேமுக்கு போகிற வழிகளில் எல்லாம் துணிகளையும் அந்த குருத்தோலையும் வைத்து அதை வரவேற்றார்களே, then how much more the horse, the royal horse who carries the king will have honor. ஒரு கழுதைக்கே அவ்வளவு மதிப்பு இருக்கும் என்று சொன்னால் ராஜாவை சுமந்து செல்லுகிற ஒரு ராஜரீக குதிரைக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதையும் இருக்கும். Dear sister, if you become like a royal horse, நீங்கள் ஒரு ராஜரீக குதிரையாய் மாறுவீர்கள் என்று சொன்னால் you will be crowned with majesty because our king is a supreme king. நம்முடைய தேவன் ராஜாவா இருக்கிறபடினாலே நீங்களும் மாட்சிமை நிறைந்த குதிரையாய் மாறுவீர்கள். You will be crowned with power and authority because our king is a sovereign king. நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமையுடைய அரசாட்சி செய்கிற கர்த்தராய் இருக்கிறதுனாலே நீங்கள் வல்லமையினாலும் அலங்கரிக்கப்படுவீர்கள். So dear sister, are going to be crowned this year with honor and favor. ஆகவே இந்த ஆண்டு கனத்தினாலும் தயவினாலும் நாம் முடிசூட்டப்பட போகிறோம். With majesty and glory. அது மாத்திரமல்ல மாட்சிமையினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட போகிறோம். And with power and authority. அது மாத்திரமல்ல வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் முடிசூட்டப்பட போகிறோம். So we have to live like a royal horse. ஆகவே ஒரு ராஜரீக குதிரையாய் நாம் வாழ வேண்டும். Walk like a majestic horse. அங்கே மாட்சிமை நிறைந்த குதிரையாய் நடக்க வேண்டும். At any circumstance, don't put your head down. எந்த சூழ்நிலையும் தலையை கீழே தொங்க போட்டு நடக்க வேண்டாம். We are royal horses. நாம் ராஜரீக குதிரைகள். ஹalleluya. Because he is the lifter up of my head. ஏனென்றால் அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். And royal horses were adorned with golden bridles. அங்கே ராஜரீக குதிரைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அதோட கடிவாளங்கள் எல்லாமே தங்கத்தினாலே இருக்கும். Bridles means a leather strap upon the head, a golden leather strap. இந்த கடிவாளம் என்று சொல்லும்போது தங்கத்தினாலே செய்த தலையிலே போடுகிறது. Placed on the head. அதை தலையிலே வைப்பார்கள். And they also have ornamental harnesses. அது சேணம் கட்டுவார்கள். அந்த குதிரைக்கு சேணம் வைப்பார்கள். What is a harness? அந்த சேணம் வைப்பது என்றால் என்ன? A leather strap that is put upon the neck and the body of the horse. அதோடைய கழுத்திலும் உடம்பிலும் சேர்த்தார் போல அதை வைப்பார்கள். So they will be decorated with shining plumes. அதை வண்ண வண்ண நிறங்களிலே அதை அலங்கரிப்பார்கள். When I say plumes, PLUMES, it is an ornament kept on the head of the horse
for honor. இந்த ப்ளூம்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லும்போது அது இறகுகள் போல இருக்கும். அதை அந்த குதிரைக்கு மகிமையாக அதை கனப்படுத்துகிற விதமாக தலையிலே அதை வைப்பார்கள். What does Psalm 8 verse 5 says? சங்கீதம் 8:5 என்ன சொல்கிறது? He has made you little lower than the angels, but crowned man with glory and honor. அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். Can we confess, I am crowned with glory and majesty? நாம் அதை அறிக்கை செய்வோமா? மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் என்னை முடிசூட்டி இருக்கிறார். Nobody is going to look down upon me. என்னை குறித்து யாரும் தாழ்வாக பார்க்க போவது இல்லை. I am not going to put my head down because of circumstances. சூழ்நிலைகளினாலே நான் என் தலையை கீழே குனிந்து நடக்க போவதில்லை. I am going to walk like a royal horse. ஒரு ராஜரீக குதிரையாக நான் நடக்க போகிறேன். What does Isaiah 61:10 says? ஏசாயா 61:10 என்ன சொல்கிறது? He hath clothed me with a garment of salvation. Isaiah 61:10. ஏசாயா 61:10 சொல்கிறது. You can read that verse. வாசிக்கலாம். I will greatly rejoice in the Lord. My soul shall be joyful in my God. For he hath clothed me with the garments of salvation. He hath covered me with the robe of righteousness, as a bridegroom decketh himself with ornaments, and as a bride adorneth herself with her jewels. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். And he has given you grace. He has given you so many gifts, so many talents. That's a crown upon your life. அவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், अनेक வெகுமதிகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு கனத்தை அவர் சேர்த்திருக்கிறார். Favor, mercy and calling of God are not random ornaments, but they are royal assignments. இந்த கிருபையும் இரக்கமும் ஏதோ தேவன் நமக்கு நம்முடைய கனத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டவைகள். Hallelujah. What is the adorning of a believer? ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய அலங்கரிப்பு என்ன? 1 Peter chapter 3:3 and 4. 1 பேதுரு 3:3-4 இப்படியாக சொல்கிறது. Let us read that verse. Whose adorning? 1 பேதுரு 3:4 வசனங்கள் சொல்கிறது. It is not the outward adorning, வெளிப்பிரகாரமான அலங்கரிப்பு அல்ல, but it is the inward spirit, meek and quiet spirit. உள்ளான அமைதலான சாந்தம் குணமுள்ள ஒரு ஆவியே. So we were talking about royal food, and this is a royal dress, royal honor God gives us. முதலாவது ராஜரீக போஷிப்பை உணவை குறித்து பார்த்தோம். இப்பொழுது ராஜரீக அலங்கரிப்பை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். Psalm 45:13 we know very well. சங்கீதம் 45:13 நமக்கு தெரியும். Read that verse. 45:13 It talks about the king's daughter. ராஜாவுடைய குமாரத்தியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The king's daughter is all glorious within. Her clothing is of wrought gold. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. Her clothing is of wrought gold because she is king's daughter. அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது ஏனென்றால் அவள் ராஜாவுடைய மகள். She is not only crowned with royalty but also with divinity. God speaks of divinity. இங்க தங்கம் என்று சொல்லும்போது அது ராஜரீக தன்மை, தெய்வீக தன்மை அது குறிக்கிறது. அதனாலே அவள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள். I was talking to you about the bridle, golden bridle. இந்த கடிவாளத்தை குறித்து பேசினேன். தங்கத்தினாலே செய்யப்பட்ட கடிவாளம். Talking to you about, I told you about the harness. அந்த சேணம் கட்டுவதை குறித்து சொன்னேன். But what is the spiritual adornment or the spiritual crowning for a believer? ஒரு விசுவாசிக்கு ஆவிக்குரிய கிரீடமாக அலங்கரிப்பாக எது இருக்கிறது? When we say I am like a royal horse, crowned horses, நான் ஒரு ராஜரீக குதிரை தேவனாலே முடிசூட்டப்பட்டவள் என்று சொல்லும்போது what is that crown? அந்த முடிசூட்டப்படுகிற அந்த கிரீடம் எது? Leviticus 21:12 says, லேவியராகமம் 21. read it in English last part. Leviticus 21 verse 12. 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. லேவியராகமம் 21:12. For the crown of the anointing oil of his God is upon him. The crown of the anointing oil of his God is upon him. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. Hallelujah. I am the Lord. நானே கர்த்தர். I am the Lord who gives the crown of anointing. இந்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தை கொடுக்கிற கர்த்தர் நானே. We have come into this banquet in order to renew
the lost spirit of God. இழந்து போன தேவ ஆவியை புதுப்பித்துக் கொள்ளும்படியே இந்த விருந்துக்கு நாம் வந்திருக்கிறோம். To get back the spiritual anointing. இந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தை நாம் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள. So that we can go on into this year with real power and authority. உண்மையான வல்லமையோடும் அதிகாரத்தோடும் இந்த ஆண்டை நாம் துவங்குவதற்காக. So what is the crown upon your head, dear sister? It's anointing oil. உங்களுடைய தலையில் இருக்கிற கிரீடம் என்ன? அபிஷேக தைலம். So a royal horse speaks about fullness. ஆகவே இந்த ராஜரீக குதிரை ஒரு பூரணத்தை காண்பிக்கிறது. Whatever I was talking about all these many minutes, I can sum it up and say royal horse speaks of fullness. இவ்வளவு நேரம் நான் பேசினதை ஒன்றாக ஒரு வார்த்தையில நான் சொல்ல வேண்டும் என்றால் ராஜரீக குதிரை ஒரு பூரணத்தை காண்பிக்கிறது. There is no lack in a royal horse. ஒரு ராஜரீக குதிரைக்கு இடத்துல எந்த குறையும் இல்லை. Hallelujah. Hallelujah. Full of God's power. எல்லா தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. Full of God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. Full of God's anointing. தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. And secondly, we are going to the second point, loyal horse. இரண்டாவது குதிரைக்கு நாம் கடந்து செல்லுவோம், உண்மை உள்ள குதிரை. So James chapter 3 verse 3. யாக்கோபு 3:3 பார்ப்போம் என்று சொன்னால். Let us read James 3:3. யாக்கோபு 3:3 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். Behold, we put bits in the horses' mouths that they may obey us, and we turn about their whole body. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளில் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். So here it says when a small bit is placed in its mouth, இங்கே சொல்லுகிறது குதிரையுடைய வாயிலே அந்த கடிவாளத்தை போடும்போது the horse obeys the rider. இந்த குதிரையானது தனக்கு மேலாக இருக்கிறவருக்கு கீழ்ப்படுகிறது. The horse goes wherever the rider directs it. அந்த மேலே தன்னை ஓட்டுகிறவர் இயக்குகிறவர் எந்த பக்கம் போக வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த பக்கமாக இது செல்கிறது. So under the topic loyal horse, ஆகவே உண்மை உள்ள குதிரை என்ற தலைப்பிலே I would like to present 3 points before you. 3 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். Loyal horses are faithful horses. நன்றி விசுவாசம் உள்ள குதிரைகள். Loyal horses first of all are faithful horses. உண்மையுள்ள குதிரைகள் அவைகள் நன்றி விசுவாசம் உள்ள குதிரைகள். They are faithful in relationship. அந்த உறவிலே அவைகள் உண்மையாக இருக்கும். They have very good contact and communication with the rider. அந்த ஓட்டுநர் ஓடு கூட சரியான முறையிலே அதற்கு ஒரு சம்பாஷணை இருக்கும். And secondly, loyal horses are focused horses. இரண்டாவதாக இந்த உண்மை உள்ள குதிரைகள் கவனமுள்ள குதிரைகளாக இருக்கும். And they are focused through discipline. அது கீழ்ப்படிதல் சரி உண்மையினாலே அதை சரிப்படுத்துகிற அந்த கணத்திற்குரிய கவனமுள்ள குதிரைகளாக அது இருக்கும். Through discipline. ஒழுக்கப்படுத்துவதன் மூலமாய் அது கவனமுள்ளதா இருக்கும். And thirdly, loyal horses are following horses. Wherever the rider takes, it will go. மூன்றாவதாக உண்மை உள்ள குதிரை பின்பற்றுகிற குதிரையாக அந்த ஓட்டுநர் எங்கெல்லாம் கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் அது பின்பற்றி செல்லும். And following without fear. எந்த பயமும் இல்லாமல் பின்பற்றி செல்லும். And first of all, let us see loyal horses are faithful horses. முதலாவது உண்மை உள்ள குதிரைகள் நன்றி விசுவாசம் உள்ள குதிரைகள் என்று பார்ப்போம். Read one verse found in 1 Corinthians 4:2. 1 கொரிந்தியர் 4:2 வாசிக்கலாம். 1 Corinthians 4:2. 1 கொரிந்தியர் 4:2. Moreover, it is required in stewards that a man be found faithful. மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். So it says if you are a steward, நீங்கள் உக்கிரானக்காரனா இருப்பீர்கள் என்று சொன்னால், if you are a loyal horse, நீங்கள் உண்மை உள்ள குதிரையா இருப்பீர்கள் என்று சொன்னால், then you need to be found faithful. நீங்கள் நன்றி விசுவாசம் உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். The loyal horse commits to guidance because it is faithful. இந்த உண்மை உள்ள குதிரை தனக்கு கொடுக்கப்படுகிற வழிமுறைகளுக்கு அது உண்மையாக நடந்து கொள்ளும். It submits to counsel. அது என்ன ஆலோசனை சொல்லப்படுகிறதோ அதற்கு கீழ்ப்படியும். It does not use its strength widely but waits for the order or command. தன்னுடைய பலனை தானே வீணாக செலவு செய்யாது, அதுக்கு கொடுக்கப்படுகிற கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கும். It is loyalty is shown by obedience and love. இந்த அதோடைய உண்மை எப்படி காண்பிக்கும் என்று சொன்னால் கீழ்ப்படிதலோடு அன்போடு அதை காண்பிக்கும். If you have a good relationship with your bridegroom,
you will love him. உங்க மணவாளனோடு நல்ல ஒரு உறவிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவரை நேசிப்பீர்கள். If you love the bridegroom, then you will obey him. நீங்க அவரை நேசிப்பீர்கள் என்று சொன்னால் அவருக்கு கீழ்ப்படிவீர்கள். So when I say faithful horses, இங்கே நன்றி விசுவாசமுள்ள குதிரைகள் என்று நான் சொல்லும்போது there are 3 ingredients of faithfulness. அந்த உண்மையிலே 3 காரியங்கள் இருக்கிறது. First of all, relationship or fellowship. முதலாவது உறவு முறை, அந்த ஐக்கியம். And secondly, love. இரண்டாவது அன்பு. And thirdly, obedience. மூன்றாவது கீழ்ப்படிதல். So in the chaos of battle, இந்த யுத்த களத்தினுடைய அந்த சத்த இறைச்சியிலே it responds not to noise but to direction. அந்த சத்தத்திற்கு இந்த குதிரை செவி சாய்க்காது, ஆனால் என்ன சொல்லப்படுகிறதோ அதை நோக்கமாய் செய்யும். A loyal horse will always listen and recognize the master's voice. ஒரு உண்மை உள்ள குதிரை சத்த இறைச்சியிலும் கூட தன்னுடைய எஜமானுடைய சத்தத்தையும் குரலையும் கவனமாய் கேட்கும். A faithful horse will always be listening to the rider. ஒரு நன்றி விசுவாசமுள்ள குதிரை தன்னை இயக்குகிறவரிடத்தில் எப்போதும் செவி சாய்க்கிறதா இருக்கும். What is John 10:27? யோவான் 10:27 என்ன சொல்கிறது? My sheep hear my voice. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். Hallelujah. That's a loyal horse. We are like the loyal horse listening only to master's voice. அதுதான் உண்மையுள்ள குதிரை. அந்த உண்மையுள்ள குதிரை எப்போதும் எஜமானுடைய சத்தத்தை கேட்கிறதா இருக்கும். So loyalty starts with listening and ends with obedience. ஆகவே இந்த உண்மையானது கேட்கிறதிலிருந்து தொடங்கி கீழ்ப்படிகிறதில் வந்து முடியும். I don't know, maybe years 2026 may be noisy. ஒருவேளை 2026 ஆண்டு இரைச்சல் நிறைந்த சத்தம் நிறைந்த ஆண்டாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஒருவேளை சத்தமான ஆண்டா இருக்கலாம், தெரியாது. Satan will make so many threatening noises. பிசாசு எத்தனையோ பயம்புறுத்தக்கூடிய சத்தங்களை எழுப்பலாம். Maybe he wants you to retreat back. அவனுக்கு மறு உத்தரவு நீங்க கொடுக்க வேண்டும் என்று அவன் உங்களை ஏவலாம். He may speak to you to go back. திரும்ப நீங்க பின்னிட்டு போக வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்துல பேசலாம். But if you are like a faithful or a loyal horse, you will only listen to him. ஆனால் உண்மையுள்ள ஒரு குதிரையாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் எஜமானுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். Once A.W. Tozer said, A.W. Tozer ஒரு தடவை இப்படியாக சொன்னார், God is looking for those who are loyal to him. ஆண்டவர் தன்னிடத்துல உண்மையா இருக்கிறவர்களை நோக்கி பார்க்கிறார். Not because of reward but because of relationship. அங்கே வெகுமதிகளுக்காக அல்ல, அந்த உறவு முறைகளுக்காக. And secondly, loyal horses are focused horses. இரண்டாவதாக இந்த உண்மையுள்ள குதிரைகள் அவைகள் கவனமுள்ள குதிரைகளாக இருக்கிறது. They are focused through discipline. ஒழுக்கத்தினாலே அவைகள் கவனமுள்ளவைகளாக இருக்கிறது. Loyal horses were made disciplined horses and they will be made to focus on the purpose. இந்த உண்மை உள்ள குதிரைகள் அவைகள் ஒழுக்கப்படுத்தப்பட்டு எந்த நோக்கத்திற்காக அவைகள் வந்திருக்கிறதோ அதிலே கவனமா இருக்க கற்றுக்கொள்கிறது. So I said loyal horses will not resist the bridle. ஆகவே இந்த நல்ல உண்மை உள்ள குதிரைகள் கடிவாளத்துக்கு எதிர்த்து நிற்காது. If you resist the bridle, then you may have to wander. நீங்க கடிவாளத்துக்கு எதிர்த்து நிற்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் இஷ்டம் போல நீங்கள் திரிகிறவர்களா மாறி விடுவீர்கள். Have you seen a wild horse without a bridle? இந்த கடிவாளம் இல்லாத காட்டு குதிரைகளை பார்த்திருக்கிறீர்களா? It runs freely but accomplishes nothing. அது தான் இஷ்டம் போல ஓடும், ஆனால் ஒன்றையும் அது நிறைவேற்றாது. Yes sister, God wants you to be focused in your calling. உங்களுடைய அழைப்பிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். If you resist the bridle, நீங்க இந்த கடிவாளத்தை எதிர்த்தீர்கள் என்றால் you will not get direction. உங்களுக்கு எந்த வழியில செல்ல வேண்டும் என்ற வழிநடத்துதல் கிடைக்காது. Without direction, you will not be focused in your life. எந்த வழியில செல்ல வேண்டும் என்ற வழிநடத்துதல் இல்லை என்றால் உங்க வாழ்க்கையில நீங்க கவனமா இருக்க முடியாது. Focus comes through discipline, which is divine control. ஆகவே இந்த கவனம் என்பது ஒழுக்கத்தின் மூலமாய், தெய்வீக கட்டுப்பாட்டினாலே வருகிற ஒழுக்கத்தின் மூலமாய் வருகிறது. I want to tell you, the bridle does not weaken the horse but it directs its strength. இந்த கடிவாளமானது குதிரையை பலவீனப்படுத்தாது, ஆனால் எந்த திசையிலே அது போக வேண்டும் என்ற சரியான திசைக்கு நேராக அது வழிநடத்தும். What does the bridle do? ஆகவே இந்த கடிவாளம் என்ன செய்கிறது? It does 3 things. அந்த கடிவாளத்துல 3 இருக்கிறது. It controls, அது அந்த குதிரையை கட்டுப்படுத்துகிறது, it directs, அது சரியான வழியை காண்பிக்கிறது, and then it stops the horse. அது மாத்திரமல்ல எங்கே நிற்க வேண்டுமோ அங்கே நிற்க செய்கிறது. Some people have starting trouble, some people have ending trouble. சில பேருக்கு ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கடினம், சில பேருக்கு முடிக்கிறது கொஞ்சம் கடினம்.
Keep on talking. When the Holy Spirit will say, stop, my daughter. If you talk more, then sometimes you may fall into sinful nature. They cannot stop. சில நேரங்களில் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஆவியானவர் உணர்த்துவார், பேசாத மகளே நிறுத்து, இன்னும் பேச்சு வளர்த்துனா பாவத்துக்குள்ளே விழுவ, வேண்டாம் நிறுத்துன்னு சொல்லுவார். ஆனால் நிறுத்தவே முடியாது. When it comes to a meeting, ஒரு கூட்டம்னு வரும்போது when you ask them to pray, ஜெபிங்கன்னு சொன்னால் they will not pray. ஜெபிக்க மாட்டாங்க. They will stop. They will not open the mouth at all. வாயே திறக்க மாட்டாங்க, அப்படியே வாயை மூடிடுவாங்க. But the Lord says, if you are like a loyal horse, focused horse, you will be controlled by your master. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உண்மை உள்ள குதிரையாய் கவனம் நிறைந்தவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் எஜமானால் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். And you will be directed by the master to the right direction. சரியான பாதையிலே சரியான இடத்திற்கு உங்களை வழி நடத்துவார். Somebody said a loyal compass may shake in a storm. இந்த வழிகாட்டியானது சில நேரங்களில் காற்றினால அலக்கடிக்கப்படலாம், but it never changes direction. ஆனால் அதனுடைய வழி காட்டுகிற தன்மையை அது மாற்றவே மாட்டாது. God will direct you even in the midst of the storm. என்ன புயல் நிறைந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டி நடத்துகிறவராய் இருப்பார். Using the bridle, horses are focused through discipline, I said. இந்த கடிவாளம் பயன்படுத்துகிறதுனாலே இந்த குதிரைகள் ஒழுக்கமாக கவனமாய் நடத்தப்படுகிறது. What is discipline? இந்த ஒழுக்கம் என்றால் என்ன? Discipline is not confinement but refinement. இந்த ஒழுக்கம் என்பது அவைகளை ஒரு காரியத்தை செய்யாமல் தடுப்பதல்ல, நன்மையான காரியங்களை செய்ய வைப்பது. Discipline is not punishment. இந்த ஒழுக்கப்படுத்துவது என்பது ஒரு பனிஷ்மெண்ட் இல்ல, அவங்கள துன்பப்படுத்துகிறதுக்காக அல்ல, but it is reinforcement. ஆனால் அவர்களை மீண்டுமாக நல்ல முறையில் செயல்படுத்த வைப்பது. Discipline is not restriction but it is restoration. அது ஒரு காரியத்தை செய்ய தடை விதிப்பதல்ல, ஆனால் இழந்து போனதை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள செய்வது. So dear sister, we need to stay focused on God's will throughout this year. தேவனுடைய சித்தத்திலே இந்த ஆண்டு முழுவதும் நாம் தரித்திருக்க வேண்டும். So in order to change your focus, so many distractions will come your way. உங்களுடைய கவனத்தை திசை திருப்ப அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இடையூறாய் வரலாம். Satan will allow sin. பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில பாவத்துக்குள்ளாக உங்களை நடத்தலாம். Will show you so many worldly pleasures. உலக பிரகாரமான சிற்றின்பங்களை உங்களுக்கு காண்பிக்கலாம். In order to deviate you from divine focus. தேவனுடைய தெய்வீக நோக்கத்திலிருந்து உங்களை வழி விலக செய்ய எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம். But stay focused, dear sister. ஆனால் கவனமாய் இருங்க. Then you will have steady progress. அப்படி கவனமாய் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். Psalm 32:9. Let us read an important verse found in Psalm 32:9. சங்கீதம் 32:9 ஒரு முக்கியமான வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். Be ye not as the horse or as the mule, which have no understanding, whose mouth must be held in with bit and bridle, lest they come near unto thee. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். Be not as a horse which has no understanding, which has no purpose, which has no focus. புத்தி இல்லாத ஒரு குதிரையை போல, அறிவில்லாத புரிந்து கொள்ளுதல் இல்லாத ஒரு குதிரையை போல நீங்க இருக்க வேண்டாம். What does 1 Corinthians 9:27 says? 1 கொரிந்தியர் 9:27 என்ன சொல்கிறது? I discipline my body and keep it under subjection. என்னுடைய சரீரத்தை நான் கட்டுக்குள்ளாக வைத்துக் கொள்கிறேன். And Psalm 94:12 says, சங்கீதம் 94:12 சொல்கிறது. Psalm 94:12, 94:12 blessed is the man whom God disciplineth. ஆண்டவர் சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான். Read an important verse found in Proverbs 4:25. நீதிமொழிகள் 4:25 இருக்கிற முக்கியமான வசனத்தை வாசிக்கலாம். If you want to be focused, you have to look straight. நீங்க கவனம் நிறைந்தவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் நேரான பார்வை வேண்டும். Proverbs 4:25. நீதிமொழிகள் 4:25. Let thine eyes look right on, and let thine eyelids look straight before thee. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. Let thine eyes look straight or right on, or let thine eyelids look straight before thee. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பாக செவ்வையாய் பார்க்க கடவது. You have the prize of calling before you. உங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய அழைப்பு இருக்கிறது. அழைப்பின் பந்தயப்பொல்,
I press toward the mark for the prize of the high calling. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். So what are the practical steps to focus? அப்போ இப்படி கவனமாய் முன்னேறுவதற்கு அடிப்படை படிகள் என்ன? Fix your eyes on Jesus. இயேசுவின் மேல் உங்கள் நோக்கம் இருப்பதாக. Pray continually. தொடர்ச்சியாய் ஜெபிங்க. Renew your mind with scripture. வேத வாக்கியத்தினாலே உங்களுடைய சிந்தனையை நிரப்புங்க. Set your priorities right to avoid distractions. இந்த உங்களை திசை திருப்பக்கூடிய காரியங்களிலிருந்து நீங்கள் கவனத்தை எடுத்து தேவனுக்கு நேராக செலுத்துங்கள். Make dedicated time for God. தேவனுக்கென்று குறிப்பிட்ட நியமித்த நேரங்களை ஒதுக்குங்கள். Create a routine. ஒரு தொடர்ச்சியாய் செய்யக்கூடிய வேலை அந்த நேரத்தை ஒதுக்குங்கள். Have an undistracted time of prayer. ஒரு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க நேரம் செலுத்துங்கள். So a focused horse moves with power and purpose. ஒரு கவனம் உள்ள உண்மையான குதிரை வல்லமையோடு புறப்பட்டு செல்கிறது. It has got power and also purpose. ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. And the power for moving forward. அந்த வல்லமை எதற்கு? முன்னே செல்வதற்கு வல்லமை. And the purpose is to get the prize. அந்த நோக்கம் என்ன? பரிசை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். Sometimes we are sidetracked in our life. சில நேரங்களில் நாம் வழி விலகி போய் விடுகிறோம். We lose the focus. நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம் என்ற நோக்கத்தை விட்டு விடுகிறோம். We forget the plan of God in our life. நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நாம் மறந்து போய் விடுகிறோம். We live for the sake of living. ஏதோ வாழ வேண்டும் என்று வாழுகிறோம். But this year God has spoken to me very clearly. You need to live a fulfilled life. ஆனால் இந்த ஆண்டு ஒரு பூரணமான தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டாக நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் என்னிடத்தில் பேசி இருக்கிறார். Crying for your problems. உங்களுடைய பிரச்சனைக்காக அழுது கொண்டிருப்பதை நிறுத்துங்க. Always saying me, my family. எப்போதும் நான் என் குடும்பம். But God has a focus ஆனால் in front of you to fulfill the call of God in your life. உங்களுக்கு முன்பதாக ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். First of all, I told you loyal horses are faithful horses. முதலாவது நான் சொன்னேன் உண்மை உள்ள குதிரைகள், நன்றி விசுவாசமுள்ள குதிரைகள். And secondly, I told you they are focused horses. உண்மை உள்ள குதிரைகள், கவனமுள்ள குதிரைகள் என்று சொன்னேன். And thirdly, following horses. மூன்றாவதாக அது பின்பற்றுகிற குதிரைகள். They'll follow without fear. எப்படி பின்பற்றும் என்று சொன்னால் பயமே இல்லாமல் பின்பற்றும். A loyal horse advances when commanded even into danger. ஒரு முன்பதாக ஒரு ஆபத்து இருந்தாலும் முன்னேறி செல் என்ற ஒரு கட்டளை வந்து விட்டது என்று சொன்னால் பயமே இல்லாமல் அதை தொடர்ந்து செய்யும். Ruth 1:16 says, whither thou goest I will go. ரூத் 1:16 வேதம் சொல்கிறது, நீ எங்கே போகிறாயோ நான் அங்கே வருவேன். So loyalty is love that stays when escapism is easier. உண்மை என்றது என்ன என்று சொன்னால் எளிதிலே தப்பித்து விடலாம் என்ற காலங்கள் இருந்த போதிலும் நிலைத்து நிற்பது. In Bible we read about the loyal woman called Ruth. ரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மை உள்ள ஸ்திரீயை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். And we also see about the disloyal Orpah. அங்கே ஓர்பால் என்று சொல்லக்கூடிய உண்மை இல்லாத ஒரு நபரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். Loyal Ruth stayed and disloyal Orpah escaped. உண்மை உள்ள ரூத் அங்கே மாமியாரோடு சேர்ந்து நின்றால், உண்மை இல்லாத ஓர்பால் அங்கே முத்தமிட்டு சென்று விட்டாள். And Ruth 1:16 we read, I will go wherever you go. ரூத் 1:16 அவள் சொல்கிறார், நீர் எங்கு போகிறீரோ அங்கே நான் வருவேன். Lord, even if I don't understand the particular path through which you are leading me, still I will follow you. ஆண்டவரே, நீர் என்னை எந்த நோக்கத்திலே இந்த பாதையில நடத்துகிறீர் எனக்கு புரியவில்லை என்றாலும் நான் தொடர்ந்து முன்னேறி செல்லுவேன். நல்ல அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. அறிக்கைகளை செய்யலாமா? I am like a royal horse. நம்ம சொல்லலாமா, நான் ஒரு ராஜரீக குதிரை. Hallelujah. I will live like a horse, royal horse. நான் ஒரு ராஜரீக குதிரையாக வாழ்வேன். I will walk like a majestic horse. நான் ஒரு மாட்சிமை நிறைந்த குதிரையாக நடப்பேன். I will not put my head down. என் தலையை நான் கீழே போட மாட்டேன். Hallelujah. Hallelujah. I will not put my head down in shame. வெட்கத்தினால என் தலையை நான் கீழே போட மாட்டேன். I am like a loyal horse. நான் ஒரு உண்மை உள்ள குதிரையாக இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. I will not abandon my master. என்னுடைய எஜமானை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன்.
Wherever he leads me, I will follow. என்னை எங்கெல்லாம் நடத்துகிறாரோ அங்கெல்லாம் நான் போவேன். I want to be loyal till the very end. நான் கடைசி பரியந்தம் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன். How many of you can commit your life? Just close your eyes for 2 seconds. 2 நிமிஷம் கண்களை மூடி உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. Lord, make me like a royal horse. ஆண்டவரே ஒரு ராஜரிக குதிரையாய் என்னை மாற்றுங்க. Lord, you have selected me. ஆண்டவரே என்னை நீங்க தெரிந்தெடுத்திருக்கீங்க. You have a purpose for me. எனக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீங்க. You have put a value upon my life. என் மேல ஒரு மதிப்பை நீங்க வைத்திருக்கிறீங்க. Lord, I want to stand in your presence. ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல நான் நிற்க வேண்டும். I want to enjoy your presence. உங்க பிரசன்னத்தை நான் அனுபவிக்க வேண்டும். And I want to carry your presence wherever I go. ஆண்டவரே நான் போகிற இடத்திலெல்லாம் உங்க பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவளாய் நான் இருக்க வேண்டும். I want to become like a loyal horse. ஆண்டவரே ஒரு உண்மை உள்ள குதிரையாக நான் மாற விரும்புகிறேன். I want to be a faithful horse. நான் நன்றி விசுவாசம் உள்ள ஒரு குதிரையாய் இருக்க விரும்புகிறேன். I want to be like a focused horse. ஆண்டவரே கவனமுள்ள ஒரு குதிரையாய் நான் இருக்க விரும்புகிறேன். And I want to follow you. Hallelujah. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உம்மை பின்பற்றுகிற குதிரையாக நான் மாற விரும்புகிறேன். I ஆண்டவரே make this prayer of commitment to you. ஆண்டவரே இந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை நான் செய்கிறேன். Lord, help us. எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' precious name we pray. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Now we are going to talk about the ideal war horse who is on the other side. இப்போ லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த சிறந்த யுத்த குதிரையை குறித்து பார்ப்போம். தயவு செய்து உட்காருங்க. If you come closer, then maybe during lunch break you will see the legs of the horses not in ground at all. அந்த குதிரையோட கால் பார்த்தீங்கன்னா நீங்க லஞ்ச் டைம்ல வந்து பக்கத்துல வந்து பார்க்கலாம். அது கால் கீழேயே வைக்கல. 2 கால் மாத்திரம். 2 கால். முதல் முன்னங்காலே எப்பவுமே தூக்கிட்டு இருக்கும். So I told you, first of all, royal horse means what I said, fullness of God's blessing. இந்த ராஜரீக குதிரை என்று சொல்லும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பரிபூரணத்தை சொன்னேன். And secondly, I told you about loyal horse. இரண்டாவதாக உண்மையுள்ள குதிரையை பற்றி சொன்னேன். Which means awareness and alertness. அது எப்பொழுதும் கவனமாக இருக்கும். Alert, it will be always alert. எப்போது கவனமாக இருக்கும். Now we are going to see about the ideal war horse. மூன்றாவதாக சிறந்த யுத்த குதிரையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். So let us read Proverbs 21:31, which we know very well, but still we read it. 21 நீதிமொழிகள் 21:31 நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம், ஆனாலும் வாசிக்கலாம். Proverbs 21:31. 21:31. The horse is prepared against the day of battle, but safety is of the Lord. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். When I say ideal war horse, it is a prepared horse. இந்த சிறந்த யுத்த குதிரை என்று நான் சொல்லும்போது அது ஆயத்தமான குதிரை என்று சொல்லுகிறேன். A horse which is ready to face any challenge in life. வாழ்க்கையில எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் அதை சந்திக்க ஆயத்தமாய் நிற்கிற ஒரு குதிரை. To face any battles of life. வாழ்க்கையில வருகிற எந்த யுத்தங்களையும் சந்திக்க ஆயத்தமான குதிரை. The word of God says the horse is prepared against the day of battle. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். Even in our lives we go through lot of spiritual battles. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட अनेक ஆவிக்குரிய யுத்தங்களுக்கு நேராக நம்ம கடந்து செல்கிறோம். Maybe battles in the ministry. ஊழியத்திலே யுத்தங்கள். Battles in your own home. உங்களுடைய சொந்த குடும்பத்திலே வீட்டிலே யுத்தங்கள். But still God made us like a war horse fighting against the wiles of the evil one. ஆனால் இந்த பிசாசனுடைய எதிர்ப்புகளை எதிர்த்து நிற்க ஒரு நல்ல யுத்த குதிரையாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Even in ministry we face so many obstacles. ஊழியத்திலும் अनेक தடைகளை நம்ம பார்க்கிறோம். They wanted this church to be removed. They wanted us to go away to some other place. இந்த சபை இங்க இருக்க கூடாது, நாங்க வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். So much of opposition. எத்தனையோ எதிர்ப்புகள். So many attacks of the evil one. இந்த பிசாசனுடைய எதிர்ப்பு தந்திரங்கள் எத்தனையோ நாங்கள் சந்தித்தோம். Initially they were doing so many witchcrafts also against us. எங்களுக்கு விரோதமாக अनेक பில்லி சூனிய செயல்களையும் செய்தார்கள். One day we went to a place to drive out a demon. The demon said, I will destroy you and your family. நாங்க ஒரு தடவை ஒரு இடத்துக்கு பிசாசை ஓட்டுவதற்காக ஜெபிப்பதற்காக போகும்போது அந்த பிசாசு எங்களை பார்த்து சொல்லுச்சு, உன்னையும் உன் குடும்பத்தையும் அழித்து விடுவேன் என்று சொன்னது. But because of prayer and fasting we were able to stand like a war horse, standing against the wiles of the evil one. ஆனால் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் நாங்கள் சத்ருவின் போராட்டத்தை எதிர்த்து நிற்க தேவன் பலன் கொடுத்தார். There are people who took a form and took signatures from all the people in the street so that the church will be
shifted to another place. இந்த இடத்துல ஆராதனை ஸ்தலம் இல்லாதபடிக்கு வேற இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு படிவத்தை எடுத்து எல்லா இந்த தெருவில் இருக்க எல்லாரிடத்திலும் கையெழுத்து வாங்கினார்கள். But those people are not here, but we are here. ஆனா அப்படி செய்தவர்கள் இப்பொழுது இங்கே இல்லை, ஆனால் நாம் இங்கே இருக்கிறோம். It was a terrible time of spiritual battle. அப்பொழுது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நாங்கள் சந்தித்தோம். I want to tell you, dear sister, ideal war horse needs to fast in order to fight against spiritual சிறந்த battles. யுத்த குதிரையானது அது உபவாசித்து ஜெபிக்கிற அனுபவத்தை உடையதா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க முடியும். That's why we give so much of importance to fasting and prayer in our church. ஆகவே தான் நம்முடைய திருச்சபையில உபவாச ஜெபத்தை மிக மிக முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறோம். With that purpose only I started the fasting prayer for the sisters. ஆகவே தான் சகோதரிகளுக்கு என்று தனியாக விசேஷமாக உபவாச ஜெப நாளை நான் உண்டாக்கினேன். So dear sister, you are in the battlefield. ஆகவே நீங்கள் யுத்த களத்திலே இருக்கிறீர்கள். Satan is so much against you. பிசாசு உங்களுக்கு விரோதமாய் அப்படியாக நிற்கிறான். Satan wants to come against the future of your children. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாக பிசாசு வர எத்தனித்துக் கொண்டிருக்கிறான். Satan doesn't want God to bless your children. உங்களுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க பிசாசுக்கு விருப்பம் இல்லை. He is against families, against personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். But we are like the war horse. ஆனால் நாம் யுத்த குதிரையை போல இருக்கிறோம். The war horse is not an ordinary horse, it's a prepared horse. யுத்த குதிரை என்று சொல்லும்போது அது சாதாரணமான குதிரை அல்ல, அது எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிற குதிரை. What is that preparation is fasting and prayer. அந்த ஆயத்தம் என்ன? உபவாச ஜெபம். What is that preparation? Dependence on God. இந்த ஆயத்தம் என்ன? தேவனை சார்ந்திருப்பது. What is that particular thing that makes us war horse? Yes. It is a commitment to the master. இந்த Hallelujah. நம்ம யுத்த குதிரையாய் மாற்றுவது என்ன? தேவனிடத்தில் நமக்கு இருக்கிற அர்ப்பணிப்பு. Let us turn our Bibles to Job chapter 39. யோபு இன் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 19 to 25 speaks about the horse. 19 இருந்து 25 வசனங்கள் குதிரையை குறித்து பேசுகிறது. Just keep your Bibles open to that passage. அந்த வேதாமத்துல அந்த பகுதிக்கு நேராக நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. We'll be reading some of the verses. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் பிறகு வாசிப்போம். You can write it on Job chapter 39. யோபு 39 19 to 25. 19 இருந்து 25 வசனங்கள். Before we can go through some of the verses, இந்த வசனங்களை பார்ப்பதற்கு முன்பதாக I want to tell you who is that ideal horse. இந்த யுத்த குதிரை யார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். First of all, ideal horse is a trained horse. இந்த யுத்த குதிரையானது பயிற்சிவிக்கப்பட்ட குதிரை. Trained for turmoil, for conflict. எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்க கூடிய அளவுக்கு பயிற்றுவிக்கப்பட்டது. Trained for turmoil. I don't know, to some of you God is speaking. தேவன் உங்களிடத்தில் சிலரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரச்சனைகளை சந்திக்க அது பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. Maybe in the coming days many conflicts or turmoils may come your way, but God is going to train you up in his presence. ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில சில கடினமான சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை அதற்கு பயிற்றுவிக்கிறார். So it has been trained to ignore the war horse will be trained to ignore shouting crowds in the battlefield. இந்த யுத்த குதிரைக்கு என்ன பயிற்சி கொடுப்பாங்கன்னு சொன்னா, யுத்தத்துல எந்த சத்தம் இருந்தாலும் அந்த சத்தத்தை கவனிக்காமல் அந்த சத்தத்தினாலே வழி விலகி போகாமல் இருக்க பயிற்றுவிக்கிறார்கள். It will be trained only to follow the rider's signal. இந்த தன் மேல உட்கார்ந்து ஓட்டுகிறவர் என்ன சொல்ல வருகிறார் அதை மாத்திரம் கவனிக்க பயிற்றுவிப்பார்கள். So it is a balance between human responsibility and divine sovereignty. அதற்கு இங்கே மனிதனுடைய வேலைக்கும் தேவனுடைய பொறுப்புக்கும் அது இணையாக சொல்லப்படுகிறது. So when we said it's a trained horse, it will be prepared only for war. பயிற்றுவிக்கப்பட்ட குதிரை என்று சொன்னால் அது யுத்தத்திற்கென்று பிரத்யேகமாக பயிற்றுவிக்கப்பட்டது. Preparing the horse for battle symbolizes diligence. இந்த யுத்தத்திற்காக பயிற்றுவிக்கப்படும் போது அவைகள் மிகவும் தெளிவாக இருக்கும். Preparation needs planning. அந்த பயிற்றுவிப்பது அது திட்டமிடுதலை காண்பிக்கிறது. And preparation needs effort. ஆயத்தப்படுத்துவது அநேக முயற்சிகளை அது காண்பிக்கிறது. Dear sister, take the necessary steps to train yourself to face life's battles. வாழ்க்கை உங்களுக்கு வைத்திருக்கிற யுத்தங்களை சந்திக்க
நீங்கள் பயிற்றுவித்துக் கொள்ள ஆயத்தமாகுங்கள். And read that verse as 39:19, Job 39:19. யோபு 39:19 வசனம். Yes. Hast thou given the horse strength? Hast thou clothed his neck with thunder? குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ. Even if thunder or lightning comes upon the horse, it is trained in such a way to take the victory. இடி முழக்கங்கள் எந்த சத்தம் அந்த குதிரைக்கு நேராக வந்தாலும் வெற்றியை மாத்திரம் நோக்கி செல்ல அது பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. So when I talk about war horses, இங்க யுத்த குதிரை குறித்து பேசும்போது they were trained from youth to withstand the following things. இந்த இளம் பருவத்திலிருந்தே நான் சொல்லுகிற இந்த காரியங்களை பின்பற்ற அதற்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். What is the training given to those war horses? அவர்களுக்கு என்ன விதமான பயிற்சி கொடுக்கிறார்கள்? How to behave amidst loud noises of blowing trumpets. இந்த மிகுந்த சத்தம் நிறைந்த எக்கால சத்தங்கள் நிறைந்த சூழ்நிலையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பயிற்சி கொடுக்கிறார்கள். And secondly, they are given training when there is flashing and clashing of weapons. இங்க யுத்த களத்திலே அந்த யுத்த ஆயுதங்கள் அந்த சண்டை போடும்போது யுத்த ஆயுதங்களுடைய சத்தங்களை பார்க்க அதை சமாளிக்க கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு flash மாதிரி வந்துட்டு போகுது, ஒரு lightning மாதிரி வந்துட்டு போகும். Flashing and clashing of weapons, the horse is not at all afraid. ஒரு மின்னலை போல வருகிற ஆயுதங்கள் அதற்கு யுத்த குதிரை பயப்படாது. And thirdly, it is trained in order to stand firm in the shaking ground of the battlefield. இந்த யுத்த களம் பாத்தீங்கன்னு சொன்னா போர்க்களத்திலே அந்த களமே அதிருகிற விதமாக அங்கே இருக்கும். அதையும் அது சமாளிக்கும்படியாக பயிற்சிவிக்கப்படுகிறது. First of all, let me tell you about loud noises of blowing trumpets. அதிக சத்தம் அந்த எக்கால சத்தங்களை குறித்து நான் சொல்லுகிறேன். You may come across people who sound their own trumpets. I am talking about pride. நான் எதை குறித்து பேசுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் சில ஜனங்களை கடந்து வந்திருப்பீர்கள், அவர்களுடைய சொந்த பெருமையே அவர்கள் முழங்கி கொண்டிருப்பார்கள். Maybe sometimes you have the own pride which has to be disciplined in our lives. இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு சுய பெருமை இருக்கலாம், அதை நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டும். Sometimes we say I only led this person to Christ. சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம் நான் தாங்க அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினேன், I am the senior most believer. நான் தாங்க இந்த சபையிலே ரொம்ப மூத்த விசுவாசி, I am only entitled to certain privileges. எனக்கு தான் இந்த ஸ்லாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கணுங்க, I should be given the preference. நான் எனக்கு தாங்க முதலிடம் கொடுக்கணும். That is blowing of trumpets, dear sister. இது உங்களுடைய பெருமையை நீங்களே முழங்கிக் கொள்வது. But you have to be trained against the blowing of trumpets. ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட முழக்கங்களுக்கு எதிராக நிற்க பயிற்றுவிக்கப்பட வேண்டும். This is a hindrance called pride which must be trained by bringing it under control. இந்த பெருமை என்ற இந்த முழக்கத்தை நீங்க தேவனுக்குள்ளாக அதை கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். And secondly, flashing and clashing of weapons. இரண்டாவதாக இந்த யுத்த களத்திலே மின்னலை போல தாக்கக்கூடிய அந்த பொருட்கள் ஆயுதங்களினாலே வரக்கூடிய சத்தங்கள். Sometimes horses may get distracted because very bright light will come near their eyes. சில நேரங்களில் ரொம்ப அதிகமான ஒளி கண்ணுக்கு நேராக படும்போது குதிரைகள் வழி மாறும். But the war horse is not affected by flashing of weapons. ஆனால் இந்த யுத்த குதிரையானது இப்படிப்பட்ட ஒளிகளினாலே அது வழி மாறாது, பயப்படாது. So if you are like the ideal war horse, we need to sense the blinding effect of Satan in your life. ஆகவே நீங்க ஒரு சிறந்த யுத்த குதிரையா இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் கண்களை குருடாக்குகிற விதமாக பிசாசு செய்கிற தந்திரங்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருப்பீர்கள். Satan will allow many situations and problems to block the vision of God. தேவனுடைய தரிசனத்தை உங்கள் பார்வையிலிருந்து விலக்கி விடுவதற்கு பிசாசு अनेक தடைகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கலாம். So our eyes need to be trained to look to God in the midst of problems. ஆனால் நம்முடைய கண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தேவனுடைய தரிசனத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கண்கள் பிரகாசமா இருக்க வேண்டும். So our eyes need eye salve. ஆகவே நம்முடைய கண்களுக்கு ஒரு களிம்பம் பூச வேண்டும். Revelation 3:18. வெளிப்படுத்தல் 3:18 Anoint the eyes. Revelation 3:18, the last part in English says, anoint the eyes with eye salve that thou mayest see. என்னுடைய கண்களுக்கு களிம்பம் பூசும் என்று அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. It was an oriental ointment used for the eye to see clearly. கண்களுக்கு இந்த களிம்பம் என்று சொல்லும்போது கண்கள் தெளிவாக பார்ப்பதற்கு ஆதி நாட்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு விதமான ஒரு மருந்து. So even when you face flashing and clashing of weapons, your eyesight will be
will be clear. ஆகவே Hallelujah. இந்த ஆயுதங்களினால் ஏற்படக்கூடிய எழும்பக்கூடிய அந்த ஒளிகளை உங்கள் கண்கள் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஒரு யுத்த குதிரையாக நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும். What about Samson? சிம்சோனை குறித்த காரியம் என்ன? Though Samson had the Spirit of God upon him, தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்த போதிலும் he was not trained enough to fight against the fleshly lust. இந்த மாம்ச இச்சையை மேற்கொள்ள அவன் பயிற்றுவிக்கப்படவில்லை. So at the end he lost the eyesight. இறுதியாக தன்னுடைய கண் பார்வை அவன் இழந்து His போனான். eyes were plucked out. அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. He lost the physical vision and also the spiritual vision. அவன் சரீர பிரகாரமாக கண் பார்வை இழந்தான். அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய ரீதியிலும் அவனுடைய தரிசனத்தை அவன் இழந்தான். And thirdly, shaking ground. மூன்றாவதாக அசைக்கக்கூடிய தலம் பூமி. Unstable situations. ஒரு நிலையற்ற ஒரு சூழ்நிலை. Uncertain problems. நிலையற்ற பிரச்சனைகள். Unexpected situations. எதிர்பார்க்காத சூழ்நிலைகள். They seem to shake the foundation of your life. உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை அசைக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். It may seem to shake the foundation of your livelihood. உங்களுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தின் அடிப்படையை அசைக்கக்கூடிய பிரச்சனைகள். But you are the war horse. ஆனால் நீங்க Hallelujah. யாரு? ஒரு யுத்த குதிரை. We will not fear any shaking ground. எந்த அசை உண்டாக்குகிற தலங்களை குறித்து நாம் பயப்பட போவதில்லை. Because we are standing on the rock of ages. ஏனென்றால் Hallelujah. நாம் கண்மனையின் மேலே நாம் நிற்கிறோம். So that's why 2 Corinthians 4:8 and 9 says. 2 கொரிந்தியர் 4:8-9 சொல்கிறது. 2 Corinthians 4:8 and 9. 2 கொரிந்தியர் 4:8-9 We are சொல்கிறது. troubled on every side. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் Yet not distressed. நாங்கள் உடைந்து போவதில்லை, நொறுங்கி போவதில்லை. We are perplexed. Yes. Not in despair. Persecuted but not forsaken. Cast down but not destroyed. Hallelujah. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. Sometimes certain problems will shake us. சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நம்மை ஆட்டம் காட்டுவதை போல இருக்கும். It will make you to fall away from the truth. சத்தியத்தை விட்டு நாம் விழுவதற்கு கூட அது வழி வகுக்கிறதா இருக்கும். உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடுகிற சூழ்நிலை கொண்டு போகும். Be trained to be steadfast in situations. ஆனால் Hallelujah. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல உறுதியாய் நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். War horses are trained from you to endure noise, confrontation and confusion. இங்கே யுத்த குதிரையானது இளம் பிராயத்திலிருந்தே இப்படிப்பட்ட சத்தங்கள், இரைச்சலின் சத்தங்களுக்கு, அசைவுகளுக்கு, அந்த ஒலிகளுக்கு அது பயிற்றுவிக்கப்படுகிறது. An idle horse is a trained horse. What is the purpose of training? இந்த பயிற்சிக்கு நோக்கம் என்ன? The training will make a war horse to be an invincible horse. இந்த பயிற்சியின் நோக்கம் என்னவென்று சொன்னால், இப்படி இந்த குதிரைக்கு பயிற்சி கொடுக்கும்போது அது யாராலும் ஜெயிக்கப்பட முடியாத அளவுக்கு அது திறமை நிறைந்ததாய் மாறுகிறது. Trained horses are unstoppable and invincible. They cannot be conquered. இந்த பயிற்றுவிக்கப்பட்ட குதிரைகளை பார்த்தீங்கன்னா அவைகளை நிறுத்தவே முடியாது, அவைகளை ஜெயிக்கவே முடியாது. Only we are going to win. Hallelujah. ஆமென். நாம் தான் ஜெயிக்க போகிறோம். Because we are that ideal war horse, we are that invincible horse. ஏனென்றால் நாம் சிறந்த யுத்த குதிரைகள், நாம் மேற்கொள்ளப்பட முடியாத அளவுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட குதிரைகள். Sometimes God makes us invincible horses and make us invisible to the enemy. சில நேரங்களில் நம்மை கர்த்தர் ஒரு ஜெயம் கொள்ள முடியாத ஒரு யுத்த குதிரையாக வைத்து பிசாசின் கண்களுக்கு நம்மை மறைத்து வைக்கிறார். How many of you have felt that? Hallelujah. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிறீர்கள்? So many times situations wanted to drown us. அநேக நேரங்களில் சூழ்நிலைகள் நம்மை மடங்கடிக்க முயற்சி செய்தபோது, But God blinded the eyes of Satan. பிசாசுடைய கண்களை கர்த்தர் குருடாக்கி இருக்கிறார். He couldn't see us. நம்மை பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்து And இருக்கிறார். we won the victory in the அந்த யுத்தத்திலே நமக்கு தான் ஜெயம் கர்த்தர் So கொடுத்திருக்கிறார். training to become invincible horses. ஆகவே ஜெயம் எடுக்க முடியாத அளவுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு குதிரையாக. And secondly, training for physical strength. இரண்டாவது, எதற்கு இந்த பயிற்சி என்று சொன்னால், சரீர பிரகாரமாக அதற்கு ஒரு பலன் வேண்டும். But in our case,
training for spiritual strength. ஆனா நம்முடைய ரீதியில பார்க்கும்போது அது ஆவிக்குரிய பலனை நமக்கு தருகிறது. In order to go against the darts of the wicked one. இந்த பொல்லாதவனுடைய பொல்லாத கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்பதற்கு. Ephesians 6:11 says, put on the whole armor of God. எபேசியர் 6:11 சொல்கிறது சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். As you see in the screen, the horse will be fully equipped. இந்த படத்துல நீங்க பார்ப்பது போல இந்த குதிரையானது முழுமையாக அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பார்கள். Preparedness also means putting on the armor of God. ஆயத்தப்படுத்துவது என்று சொல்லும்போது சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்வதும் அதிலே உள்ளடங்கும். How to get spiritual strength, my dear sister? By waiting upon the Lord. எப்படி ஆவிக்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்வது? கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்காக காத்திருக்கும் போது. And thirdly, training for readiness. மூன்றாவதாக எதற்கு இந்த பயிற்சி? எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பதற்கு. Read that verse 39, Job 39:21. 39:21 வசனத்தை வாசிங்க. யோபு 39:21. It cannot stray and stand straight. He poeth in the valley. Do you find that? He poeth in the valley. Read it in Tamil. அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். It's ready to go for war. ஆயுதங்களை தரித்து யுத்தத்திற்கு ஆயத்தமா இருக்கும். He goeth on to meet the armed men. ஆயுதங்களை தரித்தவனுக்கு விரோதமாக இது எழும்பி ஓடும். It rushes forward at the sound of the trumpet. அது அந்த அந்த எக்கால சத்தத்துக்கு நேராக அது ஓடும். It senses battle from a distance and moves toward it willingly. தூரத்திலிருந்தே இந்த எக்காலத்தை இந்த யுத்த களத்தை அது உணர்ந்து ஆயத்தமாக அது ஓடும். தாள் அடிக்கும்னு போட்டிருக்கு. கால் சும்மாவே இருக்காதா? தாள் அடிக்கும். கால் சும்மாவே இருக்காது, அடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்போ போகலாம் என்ற ஆயத்தமா இருக்கும். அதனால தான் ரெண்டு காலை தூக்கி போட்டு வச்சிருக்கோம். அந்த மாதிரி ரெடியா இருக்கீங்களா? Are you all ready like that? Hallelujah. Hallelujah. Then fourthly, training for fearlessness. நான்காவது எதற்காக பயிற்றுவிக்கப்படும் என்று சொன்னால் பயமே இல்லாதது. பயம் இல்லாத அளவுக்கு அது பயிற்றுவிக்கப்படுகிறது. Read Job 39:22. 39:22 வாசிங்க. யோபு 39:22. 39:22. He mocketh at fear and is not affrighted, neither turneth he back from the sword. அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். He mocketh at fear. பயப்படுதலை அலட்சியம் பண்ணுமா? He mocketh at fear and not affrighted, nor turneth he back from the sword. பாருங்க, அது கலங்காதான், பட்டயத்துக்கு பின்வாங்காதான், பயப்படுதலை அலட்சியம் பண்ணுமா? The battle horse is not afraid. அந்த யுத்த குதிரை ஒருபோதும் பயப்படாது. தூரத்துல ஒரு சத்துருவை பார்த்துட்டாலே இங்க பின்னால ஓடுறாங்க. இங்கே எங்கேயோ if a believer see a problem far away, they run away from that. David was like a war horse in his youth. அங்கே தாவீது தன்னுடைய வாலிப பிரயாணத்துல ஒரு யுத்த குதிரையா இருந்தார். He went toward the enemy, Goliath. அங்க சத்ருவுக்கு எதிர்த்து அவன் போகிறான், முன்னேறி செல்லுகிறான். So many Goliaths may come this year. இந்த வருஷம் ஒருவேளை அநேக கோலியாத்துகள் நமக்கு வரலாம். But be like a war horse. ஆனா ஒரு யுத்த குதிரையாக இருங்க. The noise of the battle does not frighten it, but it excites it. அந்த யுத்த களத்துல வருகிற சத்தம் அதை பயமுறுத்தாது, அதற்கு மாறாக அதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. Hallelujah. Hallelujah. So an idle horse is a trained horse, and secondly, ஆகவே ஒரு யுத்த குதிரை பயிற்சிவிக்கப்பட்ட குதிரை, and secondly is a toughened horse. இரண்டாவதாக அது கடினத்தை தாங்கும் குதிரையா இருக்கிறது. Toughened through testing. இந்த கடினத்தை எப்படி தாங்குறதுனா நிறைய சோதனைகளை கடந்து அது தாங்குகிறது. Only the testing strengtheneth the horse. இந்த சோதனைகளுக்குள்ளாக அது போகும்போது தான் அது அதை பலசாலியாய் மாற்றுகிறது. War horses were exposed gradually to hardship. இங்க யுத்த குதிரைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக சவால்களுக்குள்ளாக அதை கடந்து அனுப்புவார்கள். That's why James says in chapter 1, 2 and 3, the trying of your faith worketh patience. உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது அது பொறுமையை உங்களுக்கு கொடுக்கிறது என்று சொல்லி யாக்கோபு 1:1-2-3 வசனங்களை பார்க்கிறோம். The testing will be given to the war horse in order to cross so many rivers and banks. இப்படிப்பட்ட சோதனையான சவால்களான சூழ்நிலைகளை இந்த குதிரைக்கு கொடுப்பார்கள். கஷ்டமான பாதையில அதை நடத்துவார்கள். So dear sister, your tears
are not wasted at all. ஆகவே உங்க கண்ணீர் எல்லாம் ஒருபோதும் வீணாக போகவே போகாது. Your trials or the training sessions, I want to tell you today. உங்களுடைய சோதனை நேரங்கள் உங்களை பயிற்சிவிக்கிற நேரங்களாக மாறுகிறது. They are the training sessions for you. அதுதான் உங்களை பயிற்சிவிக்கிற நேரமாக மாறுகிறது. God has trained you through experiences you did not choose, but He allowed them. நீங்க தேர்ந்தெடுக்காத சில சூழ்நிலைகள், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்த சில சூழ்நிலைகளினாலே கர்த்தர் உங்களை பயிற்சிவித்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. He is equipping you. அவர் உங்களை பயிற்சிவித்து அதற்கு தகுதிப்படுத்துகிறார். A horse that is being tested will finally get the victory. இந்த சோதனைகள் எல்லாம் கடந்து வருகிற ஒரு குதிரை கடைசியாக ஜெயத்தை அது அனுபவிக்கும். And thirdly, the ideal horse is a triumphant horse. மூன்றாவதாக இந்த யுத்த குதிரை வெற்றி சிறக்கும் குதிரை. We read in 21 Proverbs 21:31. What did we read? நீதிமொழிகள் 21:31 நம்ம வாசித்தோம். A horse is prepared for the battle, but the victory is of the Lord. குதிரை யுத்த நாட்களுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். Hallelujah. Hallelujah. As the horse gets prepared, as the horse is alert, as the horse is loyal and faithful, God will grant that horse a victory. இந்த Hallelujah. குதிரை ஆயத்தமாக்கப்படும் போது, இந்த குதிரை உண்மையா இருக்கும்போது, இந்த குதிரை பயிற்சிவிக்கப்படும் போது ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். So I want to tell you, the ideal war horse has spiritual boldness, இந்த யுத்த குதிரைக்கு ஒரு ஆவிக்குரிய தைரியம் இருக்கும், and spiritual alertness, ஆவிக்குரிய ஆயத்தம் இருக்கும், and spiritual readiness. ஆவிக்குரிய ஆயத்தம் இருக்கும், எப்போதும் ரெடியாக ஆயத்தமாக இருக்கும். Jeremiah 8:6. எரேமியா 8:6. Everyone turned to his course as the horse rusheth into battle. Everyone turned to his course. Jeremiah chapter 8:6. As a horse rushes into the battle. So what of time? Let us come to Job 39:25. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையை போல அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். And what about 39:25? Job. யோபு 39:25 என்ன சொல்கிறது? He smelleth the battle afar off. தூரத்திலிருந்தே அந்த வாசனை அதுக்கு வந்துவிடும். So dear sister, take on the whole armor of God. ஆகவே சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். To fight against every spiritual battle. எல்லா ஆவிக்குரிய யுத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்க சந்திக்கிற எல்லா யுத்தங்களுக்கு விரோதமாய் நிற்பதற்கு சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். I told you about the royal horse. ராஜரீக குதிரையை குறித்து பேசினேன். It speaks about fullness of presence. அது தேவனுடைய பிரசன்னத்தின் பரிபூரணத்தை காண்பிக்கிறது. I am summarizing. Royal horse means fullness of God's presence. நான் இறுதியாக அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் சுருக்கமாக. ராஜரீக குதிரை அது தேவனுடைய பிரசன்னத்தின் பரிபூரணத்தினால் நிரம்பி இருக்கிறது. And secondly, loyal horse. இரண்டாவது உண்மை உள்ள ஒரு குதிரை, awareness for obedience. அங்கே கீழ்ப்படிகிறதிலே கவனமாய் இருக்கும். And thirdly, ideal war horse. மூன்றாவதாக யுத்தத்திலே சிறந்த யுத்த குதிரை, readiness with purpose to get the victory. ஒரு நோக்கத்தோடு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எந்நேரமும் ஆயத்தமாய் இருக்கும். So dear sister, it's a prophetic declaration to you. You are royally chosen. ஆகவே ஒரு தீர்க்க தரிசனமாக நான் இதை பிரகடனம் பண்ணுகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ராஜரீக தன்மையாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். You are loyally committed to the Lord. நீங்க உண்மையாய் தேவனுக்குள்ளாக ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே இருக்கிறீர்கள். You are ideally conquered. நீங்க சிறந்த ஒரு யுத்த குதிரையாக நீங்க மேற்கொள்கிறவர்களாய் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஒரே ஒரு வசனத்தை இன்றைக்கு காலையிலே கர்த்தர் எனக்கு திட்டவட்டமாய் ஒரு பேசின வசனத்தை சொல்லிவிட்டு உங்களுக்காக அபிஷேகத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I just want to share one particular verse which God put in my heart today, this morning. I just want to share that word and then pray for God's anointing. Isaiah chapter 28 verses 5 and 6. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 5-6 வசனம். ஏசாயா 28:5-6. Isaiah chapter 28 verses 5 and 6. It's a promise for every one of you. In that day shall the Lord of hosts be for a crown of glory and for a diadem of beauty unto the residue of his people. Verse 6 says, and for a spirit of judgment to him that sitteth in judgment, and especially the last part, for strength to them that turn the battle to the gate.
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்த வசனமாக கொடுக்கிறார். அக்காலத்திலே சேனையின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் நியாயம் விசாரிக்க உட்கார்ந்திருக்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவரின் பராக்கிரமாகவும் இருப்பார். God himself shall be a crown of glory and a diadem of beauty. ஆண்டவரே உங்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியுமாக இருப்பார். And he will be the strength to you if you turn the battle to the gate, if you are willing to war against the enemy. நீங்க பிசாசுக்கு சத்ருவுக்கு எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண ஆயத்தமா இருப்பீர்கள் என்று சொன்னால் அவரே உங்கள் யுத்தத்திலே உங்களுக்கு பராக்கிரமசாலியாக அவர் இருப்பார். But you must be willing to wage war against the enemy. ஆனா பிசாசுக்கு சத்ருவுக்கு எதிர்த்து போர் செய்ய நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். So we read the crown of glory in verse 5. 5ஆம் வசனத்திலே மகிமையான கிரீடம் என்று வாசித்தோம். It is nothing but the anointing of the Holy Spirit that is going to rest upon you. அந்த மகிமையான கிரீடம் வேறு ஒன்றுமில்லை, உங்கள் சிரசின் மேல வரப்போகிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். As I was praying, I was very much led to pray for the anointing of the Holy Spirit. ஆகவே நான் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் மிகவும் ஏவப்பட்டேன். So I request every one of you to stand up. ஆகவே எழுந்து நிற்போம். Everybody needs the anointing. Hallelujah. ஒவ்வொருவருக்கும் இந்த அபிஷேகம் தேவை. It is like the crown of glory. இந்த அபிஷேகம் நமக்கு ஒரு மகிமையான கிரீடமாய் மாறுகிறது. It is called the crown of anointing oil. இது அபிஷேகம் தைலம் என்ற கிரீடமாய் இருக்கிறது. I believe this way, if you have not received the crown so far, ஒருவேளை இதுவரைக்கும் இந்த கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் God is going to fill you newly. Hallelujah. கர்த்தர் இன்றைக்கு உங்களை புதிதாக அபிஷேகிக்க போகிறார். But if you are already filled, நீங்க ஏற்கனவே நிரப்பப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் that anointing is going to be the fire anointing. Hallelujah. ஒரு அக்கினி அபிஷேகத்தின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். If the devil sees the anointing of fire upon you, உங்கள் மேல் இருக்கிற இந்த அக்கினி அபிஷேகத்தை பிசாசு பார்க்கும்போது he cannot defeat you. அவன் Hallelujah. உங்களை மேற்கொள்ள முடியாது. Hallelujah. 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 Praise you. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி இந்த வேளையிலே கர்த்தாவே என்னை அபிஷேகத்தினால நிரப்பு. Let us all close our eyes and ask to the Lord, Lord, fill us with your anointing, Lord. எல்லா வாய்களை திறந்து நல்லா கேளுங்க. Let us open our mouths and ask the Lord. அபிஷேகத்தின் அக்கினி ஆண்டவரே, இப்ப இறங்கி வரப்போகுது. Amen. Hallelujah. The fire anointing of the Lord is going to come among us. Hallelujah. Hallelujah. கர்த்தாவே அந்த கிரீடத்தை நான் இழந்து விட்டேன். Lord, I have lost the crown, Lord. கர்த்தாவே நான் அந்த கிரீடத்தை இழந்து விட்டேன். Lord, I have lost that crown, Lord. Hallelujah. வெளிப்பட்டிலே ஒரு வசனம் சொல்லுது, ஒருவரும் உன்னை கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. In Revelation we see a verse that cling on to the crown, that nobody plucks it out from you. Hallelujah. Hold fast that nobody take away thy crown. உன்னுடைய கிரீடத்தை ஒருவனும் உன்னிடத்திலிருந்து பிடுங்கி கொள்ளாதபடிக்கு அதை பற்றி பிடித்துக்கொள். Hold fast that crown of anointing oil. இந்த அபிஷேக தைலம் என்ற கிரீடத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. God wants to crown you. ஆண்டவர் உங்களை கிரீடத்தினாலே அலங்கரிக்க விரும்புகிறார். Hallelujah. Mighty anointing is upon you. உங்க மேல ஒரு பலத்த அபிஷேகத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். If you are thirsty for the anointing, அந்த அபிஷேகத்துக்கு நீங்க தாகமாய் இருப்பீர்கள் என்று you சொன்னால் can put up your hands wherever you உங்க are. கரங்களை நீங்க உயர்த்தலாம். நீங்க இருக்கிற இடத்துல உங்க கரங்களை உயர்த்தலாம். God will touch you. Hallelujah. ஆண்டவர் உங்களை தொடுவார். The anointing oil will flow And from head to toe. அந்த அபிஷேக தைலம் உங்கள் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் கடந்து செல்லும். Hallelujah. Thank you, Lord, for this time of fellowship. ஆண்டவரே, இந்த அருமையான ஐக்கியத்தின் நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for anointing us and for divine intervention. ஆண்டவரே, நீர் எங்களை அபிஷேகித்தது விதத்திற்காகவும் தெய்வீக ஆண்டவரே ஒரு நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we commit the rest of this banquet into your hands. ஆண்டவரே, மீதி இருக்கிற நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். In Jesus' precious name we pray. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஆமென். May we